वर्णानामर्थसङ्घानां रसानां छन्दसामपि मङ्गलानां च कर्तारौ वन्दे वाणी विनायकौ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं सीतारामगुणग्रामपुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरौ उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकभङ्गिं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपं भाजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि उलगं यावयुं तामुळवाक्कलुं निலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இந்த உபன்யாசத்தொடரினுடைய இறுதி நாளான இன்று சுந்தர காண்டம் விஷயமாக உபன்யாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ராமாயணத்தை நாம் வாசிக்கும் போது முதல்ல நமக்கு எழக்கூடிய இந்த கேள்வி, சுந்தர காண்டம் என்று ஏன் இதற்கு பேர் இருக்கின்றது என்று. பாலகாண்டம், என்னெல்லாம் காண்டம் இருக்கு ராமாயணத்துல? பாலகாண்டம் ராமருடைய குழந்தை பருவம், அயோத்தியா காண்டம் அயோத்தியில நடந்த விஷயங்கள், அதிலிருந்து ராமர் வனவாசம் போறது. ஆரண்ய காண்டம், ஆரண்யம் என்றால் காடு, காட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆரண்ய காண்டம். கிஷ்கிந்தா காண்டம், கிஷ்கிந்தையில நடந்தது, வாலிவதம், சுக்ரீவ பட்டாபிஷேகம். யுத்த காண்டத்துல யுத்தம் நடக்கிறது. இதுக்கெல்லாம் பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. சுந்தர காண்டம் என்று நடுவிலே ஒரு காண்டத்துக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு சுந்தரம் என்றால் அழகு, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அழகு காண்டம், அழகான காண்டம் என்று இதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஏன் இப்படி இதற்கு ஒரு பேர் இருக்கிறது என்பதுதான் நமக்கு முதல்ல எழக்கூடிய கேள்வி. இதற்கு பலவாறாக விளக்கம் கூறுவார்கள். ஆனால் நம்ம சாதாரணமா பார்க்கும் பொழுது இந்த பேர் அவ்வளவு பொருத்தம் இல்லையோ என்று தோன்றுகிறது. ஏன்? ஏன்னா இந்த காண்டத்தில் என்ன நடக்கிறது? சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிறாள், பெரிய சோகத்தில் இருக்கிறாள் சீதாதேவி. ராமரை பிரிந்து, ராமர் சீதையை பிரிந்து ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறார். ராட்சசர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்த காண்டம் ஆரம்பிக்கிறது. இதுல அழகு என்று என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தோணலாம். கடைசியில லங்கை பற்றி எரிகிறது, லங்கா தகனம் நடக்கிறது. இந்த காண்டத்துக்கு இப்படி ஒரு அழகான காண்டம் என்று ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள்? பொதுவாக நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்களை அழகு என்று நினைக்கிறோமோ அதுல அழகு கிடையாது. அது ஒரு வெளி தோற்றம். ஆனால் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அந்த சௌந்தரியம், அழகு என்பது என்ன என்றால் சத்தியம், தர்மம், கருணை, பொறுமை, வீரம், இதெல்லாம் தான் உண்மையில் அழகு. அதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் சீதாதேவி அசோகவனத்தில் இருந்தாலும், மிகப்பெரிய சோகத்தில் இருந்தாலும், அவள் ஒரு தவமே வடிவெடுத்தவளாக இருக்கிறாள். இனிமே இந்த நிலைமையிலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற ஒரு கட்டத்துக்கு போய்விட்டு அதிலிருந்து மனம் தளராமல் எழுந்து வருகின்றார்கள். அதை சொல்லக்கூடிய ஒரு கதை பகுதி என்பதனால இது சுந்தரகாண்டம். சுந்தரனான ஸ்ரீராமனுடைய குணங்களை சொல்லக்கூடிய காண்டம். சுந்தரியாகிய சீதை, அவளுடைய மேன்மையை சொல்லக்கூடிய ஒரு காண்டம். இதைவிட ஒரு வானரனாக இருந்தாலும் தன்னுடைய உன்னதமான குணங்களாலும், பராக்கிரமத்தாலும், வீரத்தாலும், ஞானத்தாலும் ஒரு அழகன் என்று சொல்லக்கூடிய ஹனுமான்
சுந்தரன் என்ற சொல்லுக்கு குரங்கு என்று ஒரு பொருள் உண்டு சமஸ்கிருத மொழி. அப்பேற்பட்ட ஹனுமானுடைய கீர்த்தியை சொல்லக்கூடிய காண்டம் என்று இப்படி பல காரணங்களால இதற்கு சுந்தர காண்டம் என்று ஒரு பெயர் வந்திருக்கிறது. ராமாயணம் முழுவதும் வாசிக்க முடியாதவர்கள், அதை கற்க முடியாதவர்கள் கூட இந்த ஒரு காண்டத்தை பாராயணம் செய்தால் போதும் என்று பாரம்பரியமாக நம்மிடையே வந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் அப்படின்னா இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட, அதாவது பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள், கஷ்டத்தில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து மீள வழி தெரியாமல் இருப்பவர்கள், அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கையில தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அது என்ன முயற்சி செய்தாலும் கிடைக்காது என்று ஒரு விதமான சோர்விலே இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்தால் அந்த நினைத்த காரியம் வெற்றி அடையும், சித்தியாகும், ஜெயமாகும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அதாவது ஏதோ ஒரு இயந்திரத்தனமாக இந்த கதையை நாம் வாசித்துக் கொண்டே போறோம், அது இதெல்லாம் நடந்துடும் என்ற அர்த்தம் கிடையாது. அதனுடைய தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நடக்கவே நடக்காது என்று யாருமே கற்பனை செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை இங்கே ஹனுமான் நடத்தி காண்பிக்கிறார். அதை நாம வாசிக்கும் போது நம்முடைய மனதிலையும் நம்மை அறியாமல் ஒரு சக்தி உண்டாகும், நம்முடைய மனதில் வலிமை உண்டாகும், நமக்கு வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். இதெல்லாம் இந்த கதையை நாம் கேட்டு இதனை உள்வாங்குவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்றது என்பதனாலதான் இந்த சுந்தரகாண்ட பாராயணத்திற்கு அவ்வளவு பலன்களை சொல்லியிருக்கிறார். அது மனது ஈடுபட்டு நாம் அந்த கதையை படிக்க வேண்டும். ஏதோ சும்மா கிடுகிடு அவ்வளவு சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றேன் இதை படித்துக் கொண்டு போனால் அதனால ஒரு பெரிய பயன் கிடையாது. இதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராமாயணத்தை ரொம்ப ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள், ஸ்காலர்ஸ், அவர்கள்லாம் பார்த்து சொல்கிறார்கள், இந்த சுந்தர காண்டம்ங்கிறது ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு காண்டமா இருக்கு. இதுல என்ன பெருசா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது. மற்ற காண்டங்கள் எல்லாம் ரொம்ப நாடகீயமான விஷயங்கள், ரொம்ப டிராமாட்டிக் விஷயங்கள்லாம் நடக்குது. திடீர்னு அதுல தசரதர் செத்து போறார், அயோத்தியா காண்டத்துல ராமர் காட்டுக்கு போறார். இதுல அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல, ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த கதையை ஏன் இப்படி மக்கள் அது வந்ததே திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏனென்றால் அந்த மீண்டும் மீண்டும் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சுந்தரகாண்டத்தில் வருவதற்கு பின்னால ஒரு தாற்பயம். ஏனென்றால் இது உபாசனைக்கான ஒரு காண்டம். உபாசனை என்றால் என்ன? ஒரு நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது பகவானுடைய ஒரு நாமத்தையோ, அது ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ அல்லது ஏதோ ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரம், அதை மீண்டும் 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 நம்ம மனதுக்குள்ள சொல்லி 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 உருவேற்றி அந்த மந்திரத்தினுடைய சொரூபமாகவே நாம் ஆவது அப்படிங்கிறத உபாசனை. இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் மறுபடி பாராயணம் பண்ணும்போது திருப்பி 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 அதுல ஹனுமானுடைய அந்த பராக்கிரமம் வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு உபாசனையாக தானாவே அமைந்துவிடும். நீங்க முயற்சியே செய்ய வேண்டாம். நீங்க முதல் தடவை சுந்தரகாண்டத்தை படிக்கணும், அது ஏதோ ஒரு சாதாரணமா இருக்கும். பிறகு நீங்கள் திருப்பி 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 சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணும்போது அந்த ராமனுடைய ஸ்வரூபம், சீதாதேவியினுடைய ஸ்வரூபம், ஹனுமானுடைய ஸ்வரூபம் அது அப்படியே நம்முடைய மனதுக்குள்ள இறங்குவதை நாம் உணரலாம். அதனாலதான் அந்த ரிப்பிட்டிஷன் அதுல வந்து கொண்டே இருக்கின்றது சுந்தரகாண்டம். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். சீதாதேவியை தேடி வானரர்கள் 4 திசையிலும் கிளம்பி விட்டார்கள். இப்ப தெற்கு திசையில அங்கதனுடைய தலைமையில ஹனுமான், ஜாம்பவான், நடன், நீலன் போன்ற வானரோத்தமர், வானர வீரர்கள் எல்லாம் அந்த தெற்கு சமுத்திரத்தினுடைய கரையில இறங்கி விட்டார்கள். அங்கு சம்பாதி என்கிற கழுகு, அவர் ஜடாயோட அண்ணா, அவர் இந்த வானரர்கள் சோர்வடைந்திருப்பதை பார்த்து, ஆஹா இத்தனை வானரர்களும் சாக போகிறார்கள், நமக்கு ஒரு நல்ல விருது கிடைக்க போகிறது என்று நினைத்தார். அவருடைய ஜடாயுடைய மரணத்தை பற்றி அவர்கள் பேசியதை கேட்ட பிறகு, என்னுடைய தம்பி இறந்து விட்டானா என்று வானரர்களிடம் பேச ஆரம்பிச்சு, இவர்கள் ராம காரியத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த சம்பாதிங்கிறவரும் ஒரு சிறகிழந்த பறவை தான், பெரிய கழுகு, தெய்வீக கழுகு. அவர் தன்னுடைய ஒரு பெரிய தூர திருஷ்டியினால இலங்கையில சீதாதேவி இருப்பதை பார்த்து, மேலும் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போவதையும் அவர் பார்த்திருக்கிறார். அதனால சீதாதேவி இந்த கடலுக்கு அப்பால் இருக்கின்ற இலங்கை தீவில தான் இருக்கிறாள்
என்பதை அவர் உறுதியாக சொல்கிறார் சம்பாதி. இந்த கடலை யார் தாண்டி செல்கிறார்களோ அவர்களுக்கு சீதாதேவியினுடைய தரிசனம் கிடைக்கும், உங்களுடைய காரியம் கைகூடும் என்று சம்பாதி சொன்னதை கேட்டு வானரர்கள் எல்லாம் அடுத்த அவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது. இது முதல்லையே இப்படி ஆரம்பிக்கிறது. அதாவது கிஷ்கிந்தா காண்டம் முடிவு எப்படி இருக்கிறது என்றால், வானரர்கள் தெற்கு திசையில எல்லா இடத்தையும் தேடிவிட்டார்கள், சீதையை காணல. சுக்ரீவன் ஒரு கடுமையான ஆணை பிறப்பித்திருக்கிறார், சுக்ரீவ ஆக்ஞை என்று சொல்வார்கள். சீதாதேவியை அதுவும் குறிப்பா தென் திசை செல்கின்ற இந்த வானரர்கள் கிட்ட, நீங்கள் சீதையை தேடி கண்டுபிடிக்கவில்லை என்றால் நான் எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால அங்கதன்லாம் பயந்து கொண்டிருக்கிறான் மகாராஜாவுடைய ஆக்ஞைக்கு. ஏற்கனவே என்னுடைய அப்பா வாலி மரணம் அடைந்து விட்டார். இப்போ நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல என்று திரும்பி போனோமானால் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. இப்படிதான் கிஷ்கிந்த காண்டம் முடிகிறது. அதனால நம்ம இங்கேயே உட்காந்து உயிரை விட்டுருவோம். இதைத்தான் சம்பாதி கேட்டு இப்படியெல்லாம் நடந்தது என்று இப்பொழுது சொன்னேன். இதனுடைய ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுகிறது. எப்படியாவது இந்த கடலை நாம் தாண்டி விடுவோம், சீதாதேவியை கண்டுபிடித்து விடுவோம் என்று அந்த நம்பிக்கையில் இந்த காண்டம் ஆரம்பிக்கிறது. உடனே ஜாம்பவான் ஹனுமானை பலவாறு ஸ்துதி செய்து சொல்கிறார். யார் இந்த கடலை தாண்டுவது அப்படிங்கும் போது ஒவ்வொரு வானரமும் சொல்கிறது. அந்த கவன் சொல்றார், நாம் இது 100 யோஜனை உள்ள கடல், நான் 10 யோஜனை தாண்டுவேன் என்றார். கவாக்ஷன் இன்னொரு வானரம் சொல்றார், நான் 20 யோஜனை தாண்டுவேங்கிறார். குமுதன்கிற வானரம் சொல்றார், நான் 30 யோஜனை தாண்டுவேங்கிறார். அங்கதான் சொல்றார், நான் 100 யோஜனை இந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போயிடுவேன், ஆனா திரும்பி வர்றதுக்கு எனக்கு சக்தி இருக்குமான்னு தெரியாது என்று சொல்கிறார். இப்படி எல்லா வானவர்களும் ஒரு பெரிய குரூப் டிஸ்கஷன் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் அங்கே அமைதியா போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது யாருன்னா ஹனுமான். பெரிய யோசனைகள் ஆழ்ந்திருக்கார் ஹனுமான். அப்ப ஜாம்பவான் சொல்கிறார், ஹனுமானே, உம்முடைய பலம் என்ன, உம்முடைய பராக்கிரமம் என்ன என்று உமக்கு தெரியல. இவ்வளவு வானவர்கள்லாம் தங்களுடைய சக்தியை பற்றி சொல்லும் போது எதுவுமே பேசாமல் இப்படி உட்கார்ந்திருக்கிறீரே என்று ஹனுமானுடைய கீர்த்தியை சொல்றார். நீர் கேசரி என்கின்ற பெருமை மிகுந்த வானர வீரருக்கும் அஞ்சனா தேவி என்கின்ற ஒரு பெண்ணுக்கும் வாயு தேவனுடைய அனுகிரகத்தினால பிறந்தீர். நீ பிறந்த உடனேயே உன்னுடைய சக்தி எப்பேற்பட்டதாக இருந்தது என்றால், இந்த சுடர் விடக்கூடிய சூரியனை ஒரு பழம் என்று நினைத்து அதை எடுப்பதற்காக வானத்திலே தாவி போனீர். இப்படி ஒரு குழந்தை உலகத்தில் உண்டா? உம்முடைய அந்த வீரியத்தை பார்த்து இந்திராதி தேவர்கள் எல்லாமே பயந்து போய் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை பிரயோகிக்க நீர் கீழே விழுந்து உம்முடைய அந்த கன்னம் சிகப்பு நிறம் அடைந்ததானதுனால ஹனுமான் என்ற பெயரே உமக்கு அதனால தானே ஏற்பட்டது. பிறகு எல்லா கலைகளையும் நீர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பின போது உமக்கு அதை கற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியன் உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரையும் விட அதிகமாக உமக்கு தெரிஞ்சிருந்தது என்று சூரிய தேவனிடமே சென்று கேட்டீர்கள். சூரியன் சொன்னான், நான் ஒரு இடத்துல நிற்காம பிரயாணம் செய்து கொண்டே இருப்பவன் என்றால் அவனுடைய தேருக்கு முன்னாலே சென்று உம்மிடமிருந்து எல்லா கலைகளையும் கற்பேன் என்று சூரிய தேவனிடமிருந்தே அனைத்து கலைகளையும் கற்றுகிறேன். உமக்கு ஈடானவர் இந்த உலகத்தில் யார் உண்டு என்று இப்படி ஜாம்பவான் ஸ்துதி செய்ய செய்ய ஹனுமானுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை பற்றி ஒரு பிரஜை ஏற்படுகிறது. இதே ஹனுமான் ஒரு பெரிய உருவம் எடுக்கிறார். அந்த மகேந்திர மலை மீது ஏறுகிறார். அப்படி ஏறும்போது அந்த மலையில் இருக்கக்கூடிய மலையே கிடுகிடுக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பாம்புகள் மற்ற பட்சிகள் எல்லாம் பயந்து அங்கும் இங்கும் ஓடுகின்றன. இப்படி ஹனுமான் ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மூச்சை அடக்கி தன்னுடைய நெஞ்சிலே கையை வைத்துக்கொண்டு சூரியனை உற்று நோக்குகிறார். தன் தகப்பனான வாயு பகவானை தியானிக்கிறார். இதுக்கெல்லாம் ஆகாச கமனம் என்று சொல்வார்கள். இது ஒரு யோக சித்தி. நம்ம இந்த ராமாயண கதை கேட்கும்போது என்ன நினைக்கிறோம், அது என்னது, அது குரங்கெல்லாம் வானத்தில் பறந்து போகுமா என்று சில கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் நம்ம ரொம்ப கவனத்தோடு அந்த ராமாயண பாகத்தை நம்ம படித்து பார்த்தால் அந்த ஹனுமானுடைய செயல்களை எல்லாம் வர்ணிக்கும் போது இது ஒரு பெரிய யோக சித்தி. ஹனுமான் தன்னுடைய உடலினுடைய அத்தனை சக்தியையும் தன்னுடைய மூச்சிலே அடக்குகிறார். பிறகு தன்னுடைய மனதை அந்த மூச்சிலே செலுத்துகிறார். இது ஒரு பெரிய ஒரு யோக சித்தி. இதற்கு ஆகாச கமனம் என்று பெயர். இப்படி செய்யக்கூடியவன் ஆகாசத்தில் பறப்பான் என்று யோக சூத்திரம் முதலான பதஞ்சலி யோக சூத்திரம் முதலான நூல்கள் கூறுகின்றன. அப்படி இந்த ஹனுமானுடைய இந்த ஆச்சரியமான வடிவத்தை பார்த்து எல்லா வானரர்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் என்று கோஷமிட
அப்படியே தன்னுடைய மூச்சை பெரிதாக இழுத்து முஷ்டியை மடக்கி கால்களை கீழே அழுத்தி அப்படியே பாய்கிறார் ஹனுமான். அவர் அந்த பாயக்கூடிய வேகத்தில் அந்த மரத்தின் மேல இருந்த மலைகள்லாம் அப்படியே வேரோடு பிடுங்கி விட்டது. அந்த மலைகளும் கொஞ்ச தூரம் ஹனுமானோட சேர்ந்தே பறக்கிறது. அந்த மலைகளிலிருந்து உதிரக்கூடிய மலர்கள் எல்லாம் ஹனுமானுடைய மேனி மேல பட்டு அவருக்கு அந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து பூ மாறி பொழிவது போல இருக்கிறதாம். கொஞ்ச தூரம் இந்த ஹனுமானுடைய வேகத்தினால் அந்த பறந்து அப்படியே கீழே விழுவது எப்படி இருக்கிறது என்றால், தூரதேசம் போகக்கூடிய ஒரு யாத்திரையை மக்கள் வழி அனுப்பி வைத்து விட்டு திரும்பி வருவது போல இருக்கிறதாம். கவி அற்புதமாக அதை வர்ணிக்கிறார். இப்படி ஹனுமான் அந்த மேக மண்டலத்துக்குள்ளே புகுந்து வெளிப்பட்டு எப்படி ஒரு பூர்ண சந்திரன் மேகங்களில் மறைந்து மறைந்து வெளி தோன்றுவது போல வருகிறார். அவருடைய அந்த நிமிர்ந்த வாளானது இந்திரனுடைய வெற்றி தருகின்ற இந்திர துவஜம் என்ற கொடி போல இருக்கின்றது. இந்த பூமியில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் இப்படி பறந்து செல்லக்கூடிய வானரரை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். தேவர்கள், கந்தர்வர்கள், அப்சரர்கள், ரிஷிகள் என்றால், வானரனே, ராம காரியமாக நீ இப்படி பறந்து செல்கிறாய், உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று வாழ்த்து சொல்கிறார்கள். இப்படி ஆச்சரியமாக உலகம் உயர்ந்து பார்க்கும்படி ஹனுமான் அப்படியே பறந்து போறார். வானத்தில் பறந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய அந்த கதியை தடுப்பது போல அப்படின்னு சமுத்திரத்துக்குள்ள இருந்து ஒரு மலை எழுந்து வருகிறது. யார் இது? ராம காரியமாக நான் இவ்வளவு வேகமா போகும்போது யார் என்னுடைய வேகத்தை தடுப்பது அப்படின்னு தன்னுடைய நெஞ்சால் அப்படி லேசாக உராய்கிறார் அந்த மலையை ஹனுமான். உடனே அந்த மலை சிறிது அசைந்து ஹனுமானுடைய அந்த ஸ்பர்சத்தினால, ஓ வானரனே, என்னுடைய பெயர் மைனாகம். முன்பு எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தது. மலைகள்லாம் அங்கங்க பறந்து போய் ஜனங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. உடனே இந்திரன் எல்லா மலைகளுடைய இறக்கையை வெட்டி விட்டான். அதனாலதான் மலைகள் ஓரிடத்திலே அமர்ந்தன. ஆனால் உன்னுடைய தகப்பனாரான வாயுதேவன் அவர் என்னை அப்படியே அலக்காக தூக்கி கொண்டு வந்து சமுத்திரத்துக்குள்ள போட்டு விட்டான். சமுத்திரராஜனால் நான் காப்பாற்றப்பட்டேன். அதனால இப்ப உலகத்துல இறக்கை உள்ள ஒரே மலையா நான் தான் இருக்கேன். அதற்கு ஒரு நன்றி உபகாரமாக நானும் என்னாலான ஒரு நன்றி கடனை ராமருக்கு செலுத்த வேண்டும்ங்கிறதுனால நான் மேலே எழுந்தேன். நான் இருக்கிற இந்த பிரதேசத்தின் வழியாக பறந்து போகக்கூடிய உமக்கு நான் என்னுடைய முதுகை கொடுத்து கொஞ்ச நேரம் இதில் தங்கி இளைப்பாரி விட்டு நீங்கள் போக வேண்டும் என்பதற்காக நான் இப்படி எழுந்தேன் அப்படின்னு உடனே ஹனுமாருக்கு, ஆஹா, நீ ஒரு மலையாக இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு தர்ம சிந்தனை உன்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போ நான் நிற்க முடியாது, நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் திரும்பி வரும்போது ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மலையை தன்னுடைய கரங்களாலே ஸ்பர்சித்து விட்டு அப்படியே மேலே போகிறார். இப்படி மேலே போய்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ராட்சசியினுடைய உருவம் அப்படியே கடலுக்குள்ள இருந்து எழுந்து வருது. கோர ரூபம். அவள் சுரசா என்கின்ற ஒரு நாகமாதா. வானரனே நில் ஒரு குரல் கேட்கிறார். அப்படியே திரும்பி பார்க்கிறார். பிரம்மதேவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கார். இந்த சமுத்திரத்திற்கு வழியா யாரெல்லாம் பறந்து போகிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு ஆகாரமாக வேண்டும் என்று பிரம்மதேவன் ஒரு பெரிய வரம் கொடுத்திருக்கார். அதனால அவருடைய வரத்தை மீற முடியாது என்று அவள் தன்னுடைய வாயை பெரிதாக திறக்கிறாள் ஹனுமாருடைய உருவத்தை பார்த்து. உடனே ஹனுமான் தன்னுடைய உருவத்தை அதைவிட பெரிதாக்கி, சுரசா அதைவிட பெரிதாக்கிறான். இப்படியே பெரிதாக்கி கொண்டே போகிறாள். அவருடைய வாய் அவ்வளவு பெருசாக ஆகிவிட்டது. உடனே ஹனுமார் தன்னுடைய சக்தியை எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு சிறிய பூனையினுடைய வடிவை எடுத்துக்கொண்டு அப்படியே அவளுடைய வாய்க்குள்ள போய் அவளுடைய வயத்துக்குள்ள போய் அவள் என்ன ஏது என்று யோசிப்பதற்குள்ளாக அவளுடைய மூக்கு வழியாக வெளிப்பட்டு ஒரு நமஸ்காரம் பண்றார். தாயே, பிரம்மதேவன் கொடுத்த வரத்தை நிறைவேற்றியாச்சு, உன்னுடைய வயிற்றுக்குள்ளே நான் போய் வந்து விட்டேன் என்று இப்படி சாதுரியமாக அவளை சமாளித்து மேலே செய்கிறார். உடனே தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிகிறார்கள். ஓ வானரனே, உனக்காக நாங்கள் வைத்த பரிசோதனை இது, இதிலே நீ தேறிவிட்டாய், உனக்கு ஜெயம் என்று அவர்கள் வாழ்த்து கூற அப்படியே மேலே போறார். அப்பொழுது அவருடைய வேகம் தடைபடுவது போல தெரிகிறது. என்னடா என்று பார்த்தால் அங்காரதாரா என்று இன்னொரு பூதம் அந்த வான்வெளியிலே பறந்து செல்லக்கூடிய ஒருவருடைய நிழலை பிடித்து அந்த பூதம் இழுக்கும்போது வேகம் தடைபடும். அவளுக்கு சிம்ஹிகா என்றும் ஒரு பெயர். அந்த பெயர் கொண்ட ஒரு ராட்சசி அவள் எதிரே பூதாகாரமாக வந்து நிற்கும் பொழுது ஹனுமார் அவளுடைய நெஞ்சை பிளந்து அவளை கிழித்து போட்டு சம்ஹாரம் செய்துவிட்டு மேலே செய்கிறார். உடனே தேவர்கள், என்னே உன்னுடைய பராக்கிரமம், விக்ராந்தஸ்துவம், சமர்த்தஸ்துவம், நீயே சமர்த்தன், நீரே மகாவீரன் என்று அவரை வாழ்த்த
இதே ஆகாச மார்க்கமாக பறந்து சென்று இலங்கை தீவில் இருக்கக்கூடிய சுவேலம் என்கிற பர்வதத்தில் ஹனுமான் இறங்குறார். அனாயாசமாக எப்படி தாண்டி வந்தார் என்றால் கோஷ்பதீகிருத வாராசிம் என்று தியான ஸ்லோகம். வேறுபட்ட 100 யோஜனை உள்ள அந்த சமுத்திரத்தை கோஷ்பதி என்றால் இந்த தொழுவத்தில் மாடெல்லாம் கட்டி வச்சுப்பாங்க இல்லையா, அதில் அந்த மாடை கட்டி வச்சுக்கும் போது அது ஒரு சதசதன் ரொம்ப ஈரமாக இருக்கும் இந்த மாட்டு தொழுவம்லாம். அதில் அந்த மாடு அப்படியே நடந்து போகும்போது அந்த மாடினுடைய குழம்பு பட்டு ஒரு சின்ன குளம் மாதிரி ஒன்று உருவாகும். அதில் தண்ணி இருக்கும், அதுக்கு பேர் கோஷ்பதி என்று பெயர். அந்த ஒரு சின்ன குழம்பு எப்படி இருக்குமோ அது போல சமுத்திரத்தை தாண்டி போனார். அதான் அந்த சொல்லினுடைய கோஷ்பதி கிருத வாராசி. இப்படி இந்த சுவேல மலையில இறங்கி பார்க்கிறார், லங்கா நகரம் அப்படியே பொன்மயமாக இருக்கு. இந்திரனுடைய அமராவதி பட்டினம் போல, குபேரனுடைய அழகாபுரி போல, செல்வ செழிப்போடு அப்படியே தக 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 தகவென்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நகரங்கள் சிகாகோ, நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, மும்பை அதான் எப்படி ஒரு இரவு நேரத்தில் மின் ஒளிகளால் ஜொலிக்கிறதோ அதுபோல அந்த பொன்மயமான ஸ்வர்ணமயி லங்கா அப்படியே பொன்மயமாக லங்கை ஜொலிக்கிறது. ராட்சசர்களுடைய சக்தி என்ன, செல்வம் என்ன என்று வியந்து கொண்டே அப்படியே பார்க்கிறார். இந்த நகருக்குள்ள நுழையணும். ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு. மதில் சுவர் எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல கம்பர் சொல்றார், கரங்கு கால் புகா கதிரவன் ஒளி புகா. இதுல அரக்கர்களுடைய ஆணை இல்லாம காத்து கூட உள்ள நுழைஞ்சு போக முடியாது. சூரியனுடைய வெளிச்சம் போக முடியாது. எவ்வளவு சூரியன் வேணும், இந்த மாதிரி பயங்கரமா சூரியன் திருநெல்வேலியில சுட்டரிக்கிற மாதிரி லங்கையில சுட்டரிக்க முடியாது. ராவணன் சொல்லுவான், சூரியன் இவ்வளவு வெளிச்சம் போரும்பா என்று சொன்னால் அதுக்கேற்றபடி சூரியன் வருவான். கதிரவன் ஒளி புகா மரளி மரம் புகாது. யமனுடைய பாசக்கயிறு கூட ராவணன் கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் அந்த நகரத்துக்குள்ள புகுந்து வருமா. எனில் வானவர் புகார் என்றே வம்பே. பிறகு தேவர்கள் எப்படி இந்த நகரத்துக்குள்ள அந்த அளவுக்கு பலமான காவல் உள்ள நகரம். கடைசியில் ஒரு வரி சொல்றார், திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதையா அறம் புகாது இந்த அணிமதில் கிடக்கையின் கத்தின். இவ்வளவு பயங்கரமா இந்த மதில் சுவர் கட்டி வச்சுட்டான். தர்ம தேவதை கூட நுழையணும்னு நினைச்சா இதுக்குள்ள நுழைய முடியாது. அதாவது தர்மம் என்பது எவ்வளவு ஒரு சூக்ஷ்மமான ஒரு பொருள், அது கூட இந்த லங்கை நகரத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மதில் உள்ள ஒரு நகரம் என்று சொல்லி ஹனுமான் யோசிக்கிறார். பல வேலை நின்று கொண்டு இப்போ இரவு நேரம் ஆகிவிட்டது, சூரிய அஸ்தமனம் ஆகிறது, இரவு தொடங்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்துக்கு இதுதான் பகைவனுடைய நகரத்துக்குள்ள போய் தேடுறதுக்கான சரியான சமயம். ஆனால் நான் இப்படி பேர் உருவோட செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது என்று ஒரு பூனையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு மெல்லிதான் அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி பூனை போல நுழைந்து அந்த நகரத்துக்குள்ள இடது காலை எடுத்து வச்சு நுழையலாம். ஏனென்றால் சத்ருவுக்கு நாசம் ஏற்பட வேண்டும் என்கிற சங்கல்பத்தோட லங்கைக்குள்ள நுழையிறார். அதனால இடது காலை எடுத்து வச்சு உள்ள நுழையிறார். நில் ஒரு பெரிய சத்தம். அந்த லங்கா நகரத்தினுடைய காவல் தேவதை லங்கினி என்று ஒரு பெயர். ஏ குரங்கே யார் நீ அப்படின்னு கேட்கிறார் பயங்கரமா ரச்சனையோட. உடனே ஹனுமாருக்கு கீழே நீ யாரம்மா அப்படின்னு கேட்கிறார். நான் தான் இந்த லங்கினி என்று எனக்கு பெயர். இப்படி சும்மா நீ இந்த நகரத்துக்குள்ளெல்லாம் நுழைய முடியாது, யார் என்று சொல்லின உடனே சொல்றார், நான் ஒரு சின்ன குரங்கு, அங்கிருந்து மலை மேல நின்று பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது, ஒரு நாள் சுத்தி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த நகரத்தை என்று சொன்னேன். ஒரு டூரிஸ்டா வந்திருக்கேன். லங்கினி என்னடா பேசுகிறாய் அப்படின்னு ஒரு அற விட்டா ஹனுமார. தாங்குவாராங்கன்னா உடனே ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய குத்து விட்டார். அந்த குத்துல லங்கினி அப்படியே கீழே விழுந்து விட்டார். எழுந்த உடனே அவள் கரங்களை கூப்பிக்கொண்டு சொல்கிறார், பிரம்மா இந்த நகரத்துக்கு காவலாக என்னை நியமிக்கும் போது சொன்னார், ரொம்ப நாள் இந்த அரக்கர்களுடைய அராஜகம்லாம் கொடி கட்டி பறக்கும், ஒரு நாள் ஒரு குரங்கு உன்னை ஒரு குத்து விடும், அன்றிலிருந்து ராட்சசர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகும் என்று சொன்னான். அதற்கு ஒரு சூச்சகமாக இதை நான் நினைத்துக் கொள்கிறேன், குரங்கே தாராளமாக நீ உள்ளே போய்வான் என்று இந்த லங்கினி அனுமதி கொடுக்க உள்ள போறார் ஹனுமான். வீதிகளில் எல்லாம் தேடுகிறார். அரக்கர்களுடைய இந்த மாலை நேரத்தில் ஒரு அரக்கர்களுடைய காவல் பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய அரண்மனைகள், ஒவ்வொரு அரண்மனைகளையும் கத்தி, சூலம், வில், அம்பு, வாள், கேடயம், பரிகம், சதக்னி என்று பலவிதமான பயங்கரமான ஆயுதங்களை வைத்து
அரக்கர்கள் ஒரு பக்கம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் காவல் காத்துக்கொண்டு இந்த கோபுரங்களில் எல்லாம் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் மிதமிஞ்சிய கல்லை குளித்துவிட்டு நடப்பன, ஊர்வன, பரப்பன எல்லா ஜீவராசிகளுடைய மாமிச பக்ஷணங்களையும் வகை வகையாக தின்று கொண்டு மதுவை குளித்துக் கொண்டு கும்மாளமிட்டுக் கொண்டு அரக்கர்களுடைய கோஷ்டி இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இனிமையான சங்கீதம், நாட்டியம், அகில், புகை என்று இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இன்னும் சில அரக்கர்கள், அரக்க பெண்கள், உலகத்திலிருந்தும் அரக்கர்கள் கவர்ந்து கொண்டு வந்த பெண்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய போகங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடமும் போய் தேடி 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 பார்க்கிறார்கள். ஹனுமான் அங்கே ஏதாவது பெண் தென்படுகிறாரா, சீதாதேவியை ஒழித்து வைத்திருப்பானா, என்ன ஏது. இப்படி கும்பகர்ணன், இந்திரஜித்து, விபீஷணன், மகாபார்ஷ்வன், கும்பன், நிகும்பன் என்று எல்லா அரக்கர்களுடைய மாளிகைகளாக தாவி 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 போய் தேடுகிறார். பிறகு அங்கு ஒரு பெரிய புஷ்பக விமானம் நிற்க வைத்திருப்பதை பார்க்கிறார். பேரெழிலோட அந்த விமானம் தெரிகிறது. ஓ, இதில்தான் இந்த அரக்கன் சீதாதேவியை கவர்ந்து வந்திருப்பானோ என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. பிறகு ஒரு இடத்துல போகிறார். இந்த இடத்துல அது ராவணனுடைய அந்தப்புறம். ராவணனுடைய அந்தப்புறத்தில் இப்படி தேடி 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 ஒரு இரவினுடைய ஒரு 2ஆம் ஜாமம் வரை ஆகிவிட்டது. அங்கே ராவண பத்னிகள், ஏராளமான பெண்கள் அந்த அந்தப்புறத்தில் கிடக்கிறார்கள். அவர்கள் ஒரு மயக்கத்திலும் மதுவினுடைய போதையிலும் பாதி உறங்கியவர்களாக, பாதி விழித்தவர்களாக, தங்களுடைய ஆடைகள் அலங்கோலமாக கிடக்க, மாலைகள் சிதறி கிடக்க, அங்கங்கே ஒருத்தி வீணையை கட்டி கொண்டு உறங்கினாள். இன்னொருத்தி, இப்படிலாம் வால்மீகி ரொம்ப யதார்த்தமாக எல்லா காட்சிகளையும் வர்ணித்து கொண்டு போகிறார். அங்கே இருக்கிற தீபங்கள் கூட அந்த ராவணனுக்கு பயந்து காற்றில் சிறிது கூட அசையாமல் ராவணன் தூங்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய மஞ்சத்தில் மேலும் அதை போல ராவணன் உறங்கி கொண்டிருக்கின்றான். அந்த தீபங்கள் கூட பயத்தோடு எரிகின்றன என்று சொல்கிறான். இப்படி இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்த ஹனுமான் ராவணனை பார்த்த உடனே ஒரு பெரிய கோபம் ஏற்படுகிறது. தேவியை தூக்கி வந்த அரக்கன் இப்படி இங்கே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றானே, தோல் ஆற்றல் என்னாகும், மேல் நிற்கும் சொல் என்னாம், வாளாற்றல் கண்ணாலை வஞ்சித்த தலைமுடி என் தாள் ஆற்றலால் இடித்து தலை பத்தும் தகர்த்து என் ஆள் ஆற்றல் காட்டேனேல் அடியேனாய் முடியேனே. அந்த ராட்சச ராஜனை பார்த்த உடனே அவர் சொல்றார், என்னுடைய தோல் வலிமை என்ன பிரயோஜனம்? சீதாதேவியை வஞ்சித்து எடுத்து வந்த இவருடைய 10 தலையையும் இந்த நிமிடத்திலேயே நான் தாள் ஆற்றலால் இடித்து என்னுடைய காலால இடறி ஆள் ஆற்றல் காட்டேனே, என்னுடைய வீரத்தை காட்டவில்லை என்றால் நான் ராமதாசன் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி யோசிக்கிறார். ஆனால் ஹனுமார் எதையுமே யோசிச்சு உடனே தடாம்புடாமல் செஞ்சிட மாட்டார். அடுத்த நிமிடம் அதை தன்னுடைய அந்த ஒரு பெரிய ஒரு உணர்ச்சிகரத்தை அடக்கிக் கொள்கிறார். இல்லை, இப்போது இதை நாம் செய்யக்கூடாது. நம்ம இந்த ராவணனை அடித்து துரத்துறதுக்காக இல்லை, முதல்ல சீதாதேவியை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதனால அந்த வேலையை நாம் முதலிலே பார்ப்போம் என்று தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு மறுபடி தேடுகிறார். சிறிது தூரம் சென்ற பிறகு எல்லா லட்சணங்களும் பொருந்திய ஒரு உத்தம ஸ்திரீ, அவளை பார்த்தா ஒரு பெரிய தெய்வ பெண் போல இருக்கிறது, அங்கே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பார்த்த உடனே இவள்தான் சீதாதேவியோ என்று அப்படியே பிரமித்து போய் பார்க்கிறார். ஒரு கணம் தான் அதை பார்த்து விட்டு அடுத்த கணம் அவளை பார்த்த பிறகு, ஆஹா, சீதையை நான் கண்டுபிடித்து விட்டேன், என் காரியம் ஜெயமாகி விட்டது அப்படின்னு குதிக்கிறானா. அவருடைய வாளை எடுத்து முத்தமிடுகிறார். சுச்சும்ப புச்சம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். அதாவது ஹனுமார் எப்பவுமே எல்லோருக்குமே ஏன் ஹனுமாரை ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னா, ஹனுமார் மாபெரும் வீரர், ஹனுமான் ஒரு பெரிய ஞானி, ஹனுமார் பிரம்மச்சாரி. ஆனால் ஹனுமார்கிட்ட எப்பவுமே அந்த ஒரு குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் வானரம் இல்லையா? அதனாலதான் எல்லாருக்கும் ஹனுமார் ரொம்ப பிடிக்கும். சீதையை கண்டுபிடிச்சேன் என்று ஆடுறாராம், பாடுறாராம், குதிக்கிறாராம், ஒரு வாளை எடுத்து முத்தமிடுகிறார். வாஸ்போட யாமாச சுச்சும்ப புச்சம் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு நிமிடம் தான். அடுத்த கணம், என்ன தவறு செய்து விட்டேன்? சீதாதேவி ராமபத்னி இப்படி ஒரு பெரிய
மஞ்சத்துல சகல விதமான அலங்காரங்களோடும் இப்படி நிம்மதியாக படுத்து உறங்குவாளா? இவளை போய் நான் சீதாதேவி என்று நினைத்து விட்டேனே என்று தன்னுடைய தவறை எண்ணி நொந்து கொள்கிறாள். பிறகு அவர் ஊகித்து அறிகிறார், இது ராவணனுடைய மகிழ்ச்சி மந்தோதரி. அவள் ஒரு பெரிய தெய்வ பெண். அவர் யக்ஷர்கள் குலத்திலே பிறந்தவள். அவளை ராவணன் கவர்ந்து கொண்டு வந்தான். அவருடைய லட்சணங்களை பார்த்து நான் சீதாதேவி என்று எண்ணிவிட்டேன் என்று தன்னுடைய தவறை எண்ணி நொந்து கொண்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறார். ஒரு இடம் விடாம தேடு 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 என்று தேடுகிறார். அக்கர்களுடைய எந்த இடத்துல தேடியும் சீதாதேவியை காணவில்லை. ஹனுமாருக்கு தன்னுடைய ஒரு பெரிய சுய பச்சாதாபம் அந்த கணத்தில் ஏற்படுகிறது. இவ்வளவு தூரம் கடலை கடந்து வந்தேன், இந்த லங்கை முழுவதையும் ஒரு இடம் விடாமல் தேடிவிட்டேன். மலர் போன்ற விழிகளை கொண்ட அந்த சீதையை என்னால் காண முடியவில்லை. ஜனக மகாராஜருடைய புத்திரி, சகல குணங்களும் பொருந்திய ராஜகுமாரி, ராமனை மணந்த வீர பத்னி, அந்த சீதையை என்னால் காண முடியலையே என்று சீதையினுடைய குணங்களை எல்லாம் மனதில் தியானித்து தியானித்து அந்த சீதையை என்னால் காண முடியலையே, அந்த சீதையை என்னால் காண முடியலையே என்று மனதிலே நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது சந்திரோதயம், சந்திரன் 3வது ஜாமத்தில், முதல் ஜாமத்திலேயே உதயமான சந்திரன் ரொம்ப அற்புதமாக வளர்ந்து 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 தன்னுடைய குளிர்ந்த கிரணங்களை எல்லா இடத்திலையும் வீசி அந்த லங்கை நகரத்தையே பிரகாசப்படுத்துபவன் போல சந்திரனுடைய ஒளி பரவுகிறது. ஆனால் ஹனுமானுடைய மனதில் அதை எதுவும் ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. நான் இவ்வளவு தூரம் இந்த கடலை கடந்து வந்ததெல்லாம் வீணாக போய்விட்டது. கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவிக்குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும் யான் இழைத்த கோழிதுவான் நினைக்கிறார். ராமர் என்ன நினைப்பார்? சீதையை தேடி வானரர் கண்டுபிடித்து வந்து விடுவார் என்று நினைப்பார். சுக்ரீவர் என்ன நினைப்பார்? இன்னும் ஒருபடி மேலே போய் சீதையை கண்டுபிடித்து மீட்டுக் கொண்டு வந்து விடுவார் என்று நம்ம பேர்ல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருப்பார் மகாராஜா. யான் இழைத்த கோழிதுவான். இப்ப என்னால அந்த எல்லா காரியமும் கிடப்போகிறது. நீ ரொம்ப யோசிக்கிறார். அதாவது ஒரு மனிதன் ஒரு எதிர்மறை மனநிலையில இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் யோசித்து பார்ப்பான். வால்மீகி இன்னும் ஒருபடி மேல போய் சொல்கிறார், இப்பொழுது நான் சீதையை காணாவிட்டால் என்ன ஆகும்? நான் திரும்பி வரலை என்று நொந்து ராமர் உயிரை விட்டு விடுவார். இப்போ லக்ஷ்மணர் உயிரோடு இருப்பாராம். இவர்கள் 2 பேரும் போன பிறகு சுக்ரீவன் என்ன ஆவார்? சுக்ரீவன் போன பிறகு வானரர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள்? அப்புறம் இதெல்லாம் கேள்விப்பட்ட அயோத்தி மக்கள் என்ன ஆவார்கள்? இவர்கள் எல்லாருக்கும் ஒரு நாசத்தை கொண்டு வருபவனாக நான் ஆகிவிட்டேனே என்று நினைக்கிறார். பாருங்க, இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. இவர் சாதாரணமா ஒரு தூதராக இங்கே வந்திருக்கிறார். ஆனால் நம்ம நினைத்த வேலையை நம்ம செய்யலைன்னா அதுக்கு என்னெல்லாம் பின்விளைவுகள் ஏற்படும் இப்படிலாம் யோசிக்கிறார் ஹனுமானங்க. இதெல்லாம் வால்மீகி ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். இதெல்லாம் இப்படி யோசித்து 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 ஒரு எல்லை வரை வந்த பிறகு ஹனுமான் சொல்கிறார், இத்தகைய எண்ணம் எனக்கு தகாது, நான் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் என்று. எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதன் உற்சாகத்தை இழக்கக்கூடாது என்று நான் இன்னும் சரியா தேடவில்லை போயிருக்கிறதே. இப்படியே சுற்றி முற்றி பார்க்கிறார். அங்கு ஒரு சோலை தெரிகிறது. ஆஹா, இந்த சோலையை நம்ம பார்க்கவே இல்லையே என்று மனதால தியானிக்கிறார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. பிறகு தான் இருந்த இடத்துல இருந்தே நமஸ்காரம் பண்றார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, லக்ஷ்மணரோடு கூடிய ராமருக்கு நமஸ்காரம். தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, சீதா தேவிக்கு நமஸ்காரம் பண்றார். இன்னும் சீதையை தேடி கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிக்க போறேன். நான் எந்த தேவியை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் என்று அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். ஏனென்றால் அவளுடைய அருளால தான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும். தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியா சந்திர அர்க்க மருத்கணேபியா என்று எல்லா தேவதைகளுக்கும் ஒரு பெரிய நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டு அந்த சோலைக்குள்ள ஒரு பெரிய மரக்கிளை தெரிகிறது. அது தாவி ஏறுகிறார். அதுக்கு பேர் தான் அசோகவனம். இந்த அசோகவனம் என்ற சோலைக்குள்ள, அந்த சோலையே ரொம்ப அடடா, இவ்வளவு தூரம் இந்த நகரத்தில் தேடி தெரிந்தோம், நம் கண்ணுக்கு
புலப்படாமல் இப்படி ஒரு சோலை இருக்கிறதே என்று அங்க மரத்துக்கு மரம் தாவுகிறார். அந்த 3ஆம் ஜாமத்துக்கு மேலே ஆகிவிட்டது. அந்த சோலையில மலர்களுடைய சுகந்தம் அப்படியே பரவி கொண்டிருக்கிறது. நல்ல காற்று வீசுகிறது. அங்கே ஒரு பெரிய நீரோடைகள்லாம் இருக்கு. உடனே ஹனுமார் நினைக்கிறார், இந்த சோலைக்குள்ள வந்த உடனேயே என்னுடைய மனதில் ஒரு பெரிய உற்சாகம் ஏற்படுகிறது. ஒருவேளை இங்குதான் தேவி இருப்பாளோ? அவள் எப்பொழுதுமே இயற்கையை ரசிக்கக்கூடியவள், மலர்கள் மீது பிரியமுள்ளவள் என்றெல்லாம் ராமர் சீதையினுடைய குணங்களை பற்றி வர்ணித்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு நீரோடை இருக்கிறது. இந்த நீரோடை கரையிலே அமர்ந்து அவள் சந்தியாவந்தனம் செய்வதற்காக ஒருவேளை இங்கு வருவாளோ அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வால்மீகி ராமாயணம் எழுதின காலத்துல பெண்கள் அவர்களும் உபநயனம் செய்து சந்தியாவந்தனம் செய்வார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்துல ஒரு குறிப்பை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதே போல அயோத்தியா காண்டத்தில் ஒரு இடத்துல கௌசல்யா தேவி சந்தியாவந்தனம் செய்வதை பற்றி வால்மீகி சொல்றார். இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ள விஷயம். இங்க சில பேருக்கு ஆர்வம் இருப்பதனால் இதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இப்படியெல்லாம் ஹனுமார் யோசிக்கின்றார். அந்த தேவியை இங்க நான் கட்டாயம் பார்ப்பேன் என்றெல்லாம் அவர் யோசிக்கும் பொழுது இங்கு ஒரு பெரிய சிம்சுபா விருட்சம் என்கின்ற ஒரு பெரிய மரத்தடி தெரிகிறது. அந்த மரத்தடியில ஒரு ராட்சசிகளுடைய ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய கரிய மேகத்துக்கு நடுவில் மின்னல் வீசுவது போல பேரொளியோட ஒரு ஸ்திரீ அமர்ந்திருப்பதை அங்கு பார்க்கிறோம். வன்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள். வன்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தாள். நல்ல பெரிய பெரிய பயங்கரமான உடல் கொண்ட அரக்கியர்கள் நெருக்கமாக சூழ்ந்து உட்கார்ந்திருக்காங்க. எப்படி சில அரக்கிகள் முண்டக்கண்ணிகளாக இருக்கிறார்கள், சிலருக்கெல்லாம் கோரப்பல் இருக்கு, சிலருக்கெல்லாம் கொம்பு இருக்கு, சிலருக்கெல்லாம் கரடி முகம், யானை முகம், ஒட்டக முகம், நரிமுகம் என்று 3 கைகள், 4 வயிறுகள், 5 கால்கள், இப்படி பல பல விகாரமான ரூபங்கள் கொண்ட பல்வேறு விதமான ராட்சசிகள் சூழ்ந்து இருக்க வன்மருங்குல் வாழ் அரக்கியர் நெருக்க அங்கு இருந்தார்கள். கல் மருங்கு எழுந்து என்றுமோர் துளி வர காணாம் நல் மருந்து போல் நலனும் அற உணங்கிய நங்கை. அபாரமான உபமானம் சொல்கிறார். ஒரு பெரிய பாறை, எங்க பார்த்தாலும் பாறையா இருக்கு. அது எங்கேயும் ஒரு பசுமையோ பூவோ மரமோ செடியோ எதுவுமே இல்லை, ஒரே பாறை மயமா இருக்கு. அந்த பாறைகளுக்கு இடுக்குல இருந்து பாறைகளுக்கு இடுக்குல இருந்து ஏதோ ஒரு மருந்து செடி அந்த இடுக்கு வழியா அப்படியே வந்து சூரிய ஒளியை பெற்று துளிர்த்து வந்தால் எப்படி இருக்கும், அதுபோல அந்த அரக்கிகளுக்கு நடுவில் இருந்தது. நல் மருந்து போல் நலன் அற உணங்கிய நங்கை. ஒரு பெரிய தெய்வீக லட்சணங்கள் கொண்டிருந்தாலும் அது எல்லாவற்றையும் இழந்து விட்டவள். அவளுடைய உடலெல்லாம் தூசி படிந்திருக்கிறது. அவளுடைய கூந்தல் அப்படியே சிக்கு பிடித்து பராமரிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. அவளுடைய முகம் அப்படியே சோகமயமாக இருக்கிறது. காட்டில ஓநாய்களுக்கு நடுவிலே அகப்பட்ட ஒரு மான் குட்டி போல இருக்கிறாள். புயற்காட்டில அகப்பட்டு தளர்ந்து போன ஒரு வாழை மரம் போல அவள் இருக்கிறாள். இப்படி நீர் வற்றி போன குளத்தில தன்னுடைய சோபையை இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு தாமரை மலர் போல இருக்கிறார். அந்த தேவியை ஹனுமான் தவமே உருவாக இருக்கக்கூடிய அந்த சீதா தேவியை பார்த்தார். பார்த்த உடனே ஹனுமானுக்கு தெரிந்துவிட்டது. ஒரு பெரிய மரத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்கிறார், ஆஹா, இந்த தேவியினுடைய ஒரு திருமுக மண்டலத்தினுடைய ஒரு கடைக்கண் பார்வைக்காக ராமன் 3 உலகத்தையுமே எழுதி தர மாட்டானா என்று. எப்பேற்பட்ட தேவி! இப்பொழுது எனக்கு புரிகிறது ஏன் ராமன் இவளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறான். ராமர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பற்றுமே இல்லாமல்
தன் மனைவியை இழந்ததையே நினைத்து நினைத்து இவகிட்ட நான் எதுவும் பேசல, இவளுடைய முகத்தை பார்த்தவுடனேயே எப்பேற்பட்ட தேவி இவளுக்காக ராமன் அப்படி உருகுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று தேவியினுடைய அந்த கீர்த்தியையும் குணத்தையும் எண்ணி பரவசம் அடைகிறார் ஹனுமான். இப்படி இருக்கும்போது அந்த இதெல்லாம் ஹனுமார் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது சிறிது சிறிதாக அந்த காலை நேரம் புலர ஆரம்பிக்கின்றது. நகரத்தில் ஏதோ சத்தங்கள்லாம் கேட்கிறது, வாத்திய கோஷங்கள் கேட்கிறது. ராட்சசர்கள்லாம் எழுந்து வேதம் போதுகிறார்கள். ராட்சசர்கள் அவர்களுடைய அந்த ராட்சச யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சத்தம் எல்லாம் அசோக வனத்துக்குள்ள கேட்கிறது. ஹனுமாருக்கு கேட்ட உடனே திடீரென்று ஒரு பெரிய வாத்திய கோஷம், ஒரு பெரிய கொம்பு, எக்காலம், முரசு எல்லாத்துடைய சத்தம், நூபுரம், மேகலை, கொலுசு இதனுடைய சத்தங்கள் எல்லாம் கலவையாக கேட்கிறது. பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார். அங்க வந்து ராவணன் தன்னுடைய பத்தினிமார்கள் புடைசூழ இங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். ராவணனுடைய முகமெல்லாம் அப்படியே சிகப்பா இருக்கு, கண்கள் விழிகள்லாம் சிவந்து இருக்கின்றன. காலங்காத்தால் எழுந்திருந்த உடனேயே சீதையின் பேர்ல அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காம வெறியினால சீதையை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஓடோடி வருகிறான் ராவணன். இதெல்லாம் ஹனுமார் பார்த்து கொண்டிருக்கிறார். நேற்று தூங்கும் போது பார்த்த ராவணன் இப்ப முடிச்சு வரான். அப்படியே அங்க வந்து முன்னால சீதை தலை குனிந்து கொண்டே அமர்ந்திருக்கின்றாள். அவள் முன்னால வந்து பராரவமாக ராவணன் அமர்ந்திருக்கிறான். அமர்ந்து கொண்டு பேசுகிறான். ஓ அழகியே, உன்னுடைய திருமுகத்தை நிமிர்த்தி என்னை பார்க்க மாட்டாயே. உன்னை நான் கடத்தி கொண்டு வந்து ஏறக்குறைய 10 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் வந்து நான் உன்னிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றேன். இன்று இறந்தன, நாளை இறந்தன, இன்று நேற்று போய்விட்டது, இன்று போய்விட்டது. கொன்று இறந்தவின் கூடுதியோ உன்னுடைய இளமை கழிந்து கொண்டு வருகிறது. இந்த உலகத்திற்கும் ராஜாதி ராஜனாகிய நான், தேவதைகள் எல்லாம் என்னுடைய ஆணைக்காக காத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ராவணனாகிய நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்னுடைய காதலை ஏற்றுக்கொள். இப்படியெல்லாம் வந்து ஒரு பிடித்தவன் போல ராவணன் சீதை கிட்ட பேசுகிறான். இப்பொழுது நம்முடைய தமிழ் திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இது போன்ற இந்த அதாவது ஒரு பெண்ணை அவருடைய விருப்பத்திற்கு மாறாக துரத்தி செல்கின்ற வக்கிர புத்தி படைத்த ஆசாமிகள் இல்லையா, சைக்கோ அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படிதான் பேசுறான். இந்த இடத்துல ராவணன் பேசக்கூடியதெல்லாம் நீங்க ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல நம்ம நாட்டில் இருந்த முதல் சைக்கோவா ராவணன் இருந்திருப்பான் என்று நாம் ஊகிக்க முடியும். இப்படியெல்லாம் மிக மிக வக்கிரமாக இன்னும் அந்த மானுடர்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாயே. அந்த ராமன் வந்து பர்ணசாலையில வந்து உன்னை காணவில்லை என்று தெரிந்தவுடனே அவன் செத்து போயிருப்பான், இல்லை ஏதாவது துஷ்ட மிருகங்களுக்கு இரையாகி இருப்பான். அந்த ஒன்றுக்கும் உதவாத அவனை எண்ணிக்கொண்டு இங்கே ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் பெண்ணே? இப்படியெல்லாம் ராவணன் பேசிக்கொண்டே போகிறான். அவன் பேசி முடித்த உடனே சீதாதேவியினுடைய கண்ணிலிருந்து பல 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 என்று கண்ணீர் வருகிறது. அவன் நிமிர்ந்து பார்க்கல. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு துரும்பை எடுத்து திருணமந்தரத்தை கிருத்வா என்று சொல்கிறேன். ஏனென்றால் அந்த காலத்துடைய நாகரீகத்தின்படி, பண்பாட்டின்படி உத்தம ஸ்திரீகள் வேற ஒரு புருஷன் இடத்துல நேரடியாக பேச மாட்டாங்க. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பசுமாட்டை காமிச்சு அதுகிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க. பேர்பட்ட ஒரு ராட்சசன் துஷ்டன் கிட்ட பேசும்போது சீதாதேவி எப்படி பேசுவார்? ஏ துரும்பே கே என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். இதற்கு சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கும் போது பலவிதமான விளக்கங்கள் சொல்லுவார்கள். துரும்பே என்று ஏன் சொன்னாள் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ராமனுடைய ஆற்றலுக்கு முன் நீ ஒரு துரும்பு என்று சொல்வது போல சொன்னான். இப்படி பலவிதமாக சொல்வார்கள். இந்த லங்கா நகரமே ஒரு காற்றில துரும்பு பறப்பது போல ஆக போகிறது. ஏ துரும்பே, நான் சொல்கிறேன் கேள். ராட்சச ராஜன் ஏராளமான பத்திரிகள் அவனுக்கு ஏற்கனவே இருக்கிறார்கள். எல்லாவித போகங்களும் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு தன்னுடைய மனைவிகளுடன் சந்தோஷமாக இருக்கட்டும். இன்னொருவனுடைய மனைவியான என்னை இப்படி அபகரித்து வந்து சிறையிலே வைத்திருப்பது தகாது. இந்த லங்கா நகரத்தில் நல்லதை எடுத்துச் சொல்பவர்கள் என்று யாருமே இல்லையா உனக்கு என்று
மல்லொடு திரள்தோள் வஞ்சன் மனம் பிரிதாகும் வண்ணம் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டதுண்டு இல்லொடும் தொடர்ந்த மாதர்க்கு ஏய்வன அல்ல வெய்ய சொல் இது தெரிய கேட்டி துரும்பு என கனன்று சொன்னார். ஒரே நேரத்தில் மென்மையாகவும் கோபத்துடனும் அதே சமயம் உறுதியுடனும் சீதாதேவி இந்த வார்த்தைகளை சொன்னார். அதாவது இந்த காட்சியெல்லாம் நம்ம விஸ்தாரமாக படித்து கொண்டு வரும்போது இது ஒரு நாள் காட்சி கிடையாது. இந்த சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் மரத்து மேல உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு கேமராவில் படம் பிடித்து காட்டுவது போல வால்மீகி நமக்கு காட்டுகிறார். அதை கம்பர் தமிழில் எழுதி காட்டுறார். சீதையை தூக்கி வந்தது முதல் ஒவ்வொரு நாளும் இது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த ராவணன் வந்து சீதை கிட்ட இப்படி பிதட்டி கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு துரும்பை எடுத்து வைத்து சீதை அவரிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறான். இது வந்து நடந்து கொண்டே இருக்கு. அதை வந்து நம்முடைய கற்பனைக்கு கவி விட்டு விடுகிறார். ஏன் இன்று இறந்தன நாளை இறந்தன அப்படின்னு ராவணன் பேச ஆரம்பிக்கும் போதே சொல்றதுல இருந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்பேற்பட்ட ஒரு சித்திரவதை அப்படின்னு என்று கற்பனை செய்து பாருங்க. இப்படி சீதாதேவி சொன்ன பிறகு இதை கேட்க கேட்க ராவணனுடைய முகத்தில் அப்படியே கோபம் கொப்பளிக்கிறது. பெண்ணே, என்ன பேசுகிறாய் நீ? இவ்வளவு நாள் நீ சொல்லுகின்ற இந்த பிதற்றலை எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருந்திருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு மாதம் உனக்கு கெடு விதிக்கிறேன். அதற்குள் நீ மனம் மாறி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னை என்னுடைய காலை சமையலுக்காக இந்த அரக்கிகள் கண்டம் முண்டமாக வெட்டி என் முன் கொண்டு வந்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோபத்துடனே அரக்கிகளுக்கு ஆணையிட்டு விட்டு ராவணன் அப்படியே திரும்பி போயிடணும். இதெல்லாம் ஹனுமார் பார்த்து கொண்டிருக்கிறார். திக் பிரமையோட ஹனுமான் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ராவணன் போன பிறகு ராட்சசிகள் அவர்களுடைய சித்திரவதையை ஆரம்பிக்கிறார்கள். ஏய், உன்னுடைய கண்ணை பிடிங்கி இப்போ தின்ன போகிறேன் என்று ஒரு ராட்சசி மிரட்டுகிறாள். இன்னொரு ராட்சசி சொல்கிறாள், இவள் இங்க வந்த நாள்ல இருந்தே இவளுடைய ஈரலை பிடுங்கி தின்ன வேண்டும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள அதை நாம செய்து காட்டி விடுவோம் என்று பல விதமாக இந்த கோர ராட்சசிகள் சீதையை துன்புறுத்துவதையெல்லாம் ஹனுமார் அங்க மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இதெல்லாம் இப்படி மிரட்டி 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 ஓய்ந்து போய் அப்படியே தூங்கி விடுகிறார்கள் ராட்சசிகள். சீதாதேவி அப்படியே கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்ப வால்மீகி அற்புதமாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், அவள் அந்த மரங்களை பார்க்கவில்லை, அவள் அந்த ராட்சசிகளை பார்க்கவில்லை, அவள் தன்னுடைய மனத்தால் ராமன் ஒருவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ராமமேவ அனுபஷ்யந்தி என்று சொல்கிறார். இப்படி அந்த எப்பேற்பட்ட ஒரு முனிவரும் தேவர்களும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு தவத்தை அங்கே சீதாதேவி இத்தனை கஷ்டத்தையும் சகித்துக் கொண்டு அந்த அசோகவனத்திலே சோகமே உருவாக அமர்ந்திருக்கிறாள். இப்படி அவள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது அங்கே திரிஜடை என்று ஒரு ராட்சசி, அவள் சத்த குணம் உள்ளவள், அவள் வந்து சீதை கிட்ட சொல்கிறாள், பெண்ணே, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ராட்சசிகள் உன்னை துன்புறுத்துவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆச்சரியமாக இப்ப நான் தூங்கி எழுந்தப்போ ஒரு கனவு கண்டேன். எனக்கே அந்த கனவை பற்றி எண்ணினால் ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த கனவுல 5 தந்தம் கொண்ட ஒரு வெள்ளை யானை மேலே ஏறி ராமரும் லக்ஷ்மணரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சந்திர மண்டலத்தை நோக்கி அந்த யானை வந்து கொண்டிருக்கிறது. இப்படி அழுது கொண்டிருக்கிற உனக்கு முன்பாக அந்த யானை மண்டியிடுகிறது. நீ அந்த யானையினுடைய ராமர் தன்னுடைய கையை நீட்டி உன்னை அந்த யானை மேலே அலங்கரித்து உட்கார்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறாய். பிறகு நீ உன்னுடைய கையால் அந்த சந்திர மண்டலத்தை தொடுகிறாய். பேர்பட்ட ஒரு காட்சியை நான் கண்டேன். இதே கனவுல இந்த ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித், இந்த எல்லா ராட்சசர்களும் ஒரு கழுதை மேலே ஏறி அவர்களுடைய தலையெல்லாம் செம்பட்டை அடித்திருக்கிறது. உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்த்து கொண்டு ஒரு கருப்பு துணியை கட்டி கொண்டு கழுதை மேலே ஏறி தெற்கு திசையை நோக்கி இவர்கள் எல்லாரும் யமனுடைய பட்டணத்தை நோக்கி செல்வது போல நான் கனவு கண்டேன் என்று. அதன் பிறகு நீ வந்து ஒரு பெரிய பட்ட மகிழ்ச்சியாக ராமனுடன் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பது போல நான் கனவு கண்டேன் என்று இதையெல்லாம் திரிஜடை சொல்ல சொல்ல சீதை சொல்கிறாள், அப்படியா 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 என்று சீதை கேட்கிறாள். இதை கேட்ட பிறகு
இந்த இந்த அரக்கிகளுக்கு மத்தியில் நீ ஒருவராவது எனக்கு இப்படி நல்லதை சொல்கிறாயே என்று சீதை எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது திரிஜடையும் சென்று விடுகிறாள். அப்பொழுது சீதைக்கு சுப நிமித்தங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அவளுடைய இடது கண் துடிக்கின்றது, இடது மார்பு, இடது தோள், இதெல்லாம் பழங்காலத்தினுடைய நம்பிக்கைகள். பெண்களுக்கு இப்படி இடது பாகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாம் துடிக்க ஆரம்பித்தால் அது சுப செய்தி வரப்போகின்றது என்று பொருள். இதெல்லாமே ஒரு சௌந்தரிய தியானம். நான் முன்பே சொன்னேன், சுந்தரகாண்டத்தில் வரக்கூடிய இந்த சுப நிமித்தானி என்கிற சர்க்கமே ரொம்ப அற்புதமானது. என்னுடைய ராமாயண குருநாதர் டாக்டர் ரங்கன் என்று சொல்வார்கள், ரங்கன்ஜி, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவருடைய இரண்டாவது குமார், அவருடைய முதல் புதல்வர் ஹரிஜி, இரண்டாவது புதல்வர் ரங்கன்ஜி. அவர் அவருடைய அந்த ராமாயண பாராயணத்தில் அந்த சுப நிமித்தானி என்றுள்ள ஒரு சர்க்கம், அதில் ஒரு 6 ஸ்லோகம் இருக்கும். இந்த சர்க்கத்தையே ஒரு மங்கள ஸ்லோகம் போல சொல்லுவார். அது அவ்வளோ உத்தமமானது. சீதாதேவிக்கு எப்படி அந்த சுப சகுனங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தன என்று சொல்லும்போது சீதையினுடைய கண் அப்படி லேசாக துடிப்பதை வால்மீகி சொல்றார். அந்த ஒரு அழகான தடாகத்தில் தாமரை இலை இருக்கு, அந்த தாமரை பக்கத்தில் அந்த தாமரை இலையினுடைய மேல் பாகத்தில் ஒரு சிறிய மீன் அப்படியே லேசாக அசைவது போல சீதையினுடைய கண்கள் துடித்தன அப்படிங்கிறார். அவளுடைய தொடை ராமர் எதிர நிற்கிறார், நம்ம மடி மேல வைத்துக் கொள்ள போகிறார் என்பதற்கு இயங்குவது போல அந்த தொடை துடித்தது. இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பரவச நிலை ஏற்படும். சுந்தரகாண்டத்தை நம்ம பார்க்கும்போது இப்படி சுப நிமித்தங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஹனுமார் நினைக்கிறார், இதுதான் சரியான தருணம். ஏனென்றால் ராமர் முதல்ல இந்த ராட்சசிகள் பேசி முடித்த பிறகே கீழே இறங்கலாம் என்று யோசிக்கும் போது திரிஜடை பேசுவதை பார்க்கிறார். ஏன்னா அப்பவே சீதாதேவி என்ன செய்கிறாள் என்றால், அங்க உள்ள ஒரு தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மரத்தினுடைய விழுதுல இந்த அரக்கிகள் மிரட்டி திரிஜடை வருவதற்கு முன்பாக தன்னுடைய கூந்தலை எடுத்து சுருட்டி தூக்கு போட்டுக் கொண்டு உயிர் விடலாமா என்று அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அப்பொழுதே ஹனுமார் யோசிக்கிறார், கீழே இறங்கி ஏதாவது சொல்லலாமா என்று. அப்ப இந்த திரிஜடை இந்த சொப்னங்களை சொல்கிறாள். அப்பொழுது இவளுக்கு இந்த சுப நிமித்தங்கள் ஏற்படுகின்றன. உடனே ஹனுமார் நினைக்கிறார், இதுதான் சரியான தருணம் என்று. வால்மீகத்துல எப்படி வருகிறது என்றால், ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிவான் அப்படின்னு ஆரம்பிச்சு. வால்மீகிக்கு ராமாயணம் சொல்றது ரொம்ப பிடிக்கும், ஹனுமாருக்கு ராமாயணம் சொல்றது இன்னுமே ரொம்ப பிடிக்கும். தசரதர் என்று ஒரு ராஜா இருந்தார். அவர்கிட்ட தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் இருந்தது என்று ஆரம்பித்து வனவாசத்துக்கு வந்த கதையெல்லாம் சொல்கிறார். சீதைக்கு ஒன்றுமே புரியல. இது கனவா நனவா? இந்த ராட்சசர்களுடைய ஊர்ல எனக்கு ராமாயணத்தை யாரும் சொல்கிற மாதிரி கேட்கிறதே. ஒருவேளை நான் இங்கேயே இருந்து 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 பித்து பிடித்து நான் எனக்கு திக்பிரமை பிடித்து விட்டது. எனக்கு ஏதோ ஒரு கனவு, அதுல யாரோ ராமாயணம் சொல்வது போல எனக்கு தோன்றுகிறது என்றெல்லாம் அவள் எண்ணி பார்க்கும் பொழுது அங்க மேல அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறான். அங்க ஒரு பெரிய இளஞ்சூரியன் போல தகதகதக என்று ஜொலிக்கக்கூடிய ஒரு, அதாவது ஹனுமாருடைய ரூப வர்ணனை எப்படின்னா அவர் தங்க நிறத்துல இருப்பார் அப்படின்னு வருது ராமாயணத்துல. நம்ம படங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பச்சை நிறத்துல பார்க்கின்றோம். ஆனால் ஹனுமாருடைய இது என்னன்னா ஒரு உருக்கின தங்கம், அது கொஞ்சம் லேசா கொஞ்சம் டல்லா இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த நிறத்துல ஹனுமார். அங்க இளஞ்சூரியன் போல ஒரு குட்டி குரங்கு பார்க்கலாம். அது இப்படி ராமருடைய கதையை சொல்லி கொண்டிருக்கிறார். சீதைக்கு ஒண்ணுமே புரியல. அவள் முதல்ல என்ன நினைக்கிறாள், இப்படி ராமருடைய கதையை சொல்லக்கூடிய ஒரு குரங்கு என்று அடுத்த கணம் இது ஏதோ ராட்சசர்களுடைய மாயமாக இருக்குமோ என்று ஒரு கணம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்று, இனி ராட்சசர்கள் மாயம்தான் அல்லது இது ஏதோ என்னை பிடித்த திக்பிரமை என்றெல்லாம் புலங்கும் பொழுது ஹனுமார் இதெல்லாம் புரிந்து கொள்கிறார். ஆனால் ஹனுமார் சூக்ஷ்மதர்ஷி இல்லையா, இங்க தனியே தவிக்கக்கூடிய தேவியினுடைய மனநிலை என்ன என்பது ஹனுமாருக்கு தெரியும். அதனால அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது போல இன்னும் சற்று அருகில தேவி
நான் ராமனுடைய தூதன், சுக்ரீவ மகாராஜாவினுடைய சேவகன் என்று சொல்லி ராமநாமம் பதித்த இந்த மோதிரத்தை பார் என்று தன்னுடைய இதில் இடையில கட்டி வைத்திருந்த அந்த ராமநாமம் குறித்த மோதிரத்தை எடுத்து அப்படியே காண்பிக்கிறார். சீதாதேவி அந்த மோதிரத்தை வாங்குகிறாள். அதை வாங்கி பார்த்த உடனே அவனுடைய கம்பர் அற்புதமாக ஒரு பாடலில் வர்ணிக்கிறார். வாங்கினள் முளைக்குவையில் வைத்தனள். அதை அப்படி வாங்கி தன்னுடைய நெஞ்சில் வைத்துக் கொள்கிறாள். இவ்வளவு நாள் ராமனை எண்ணி 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 உருகின அந்த விரக தாபத்திற்கு மருந்தாக இருக்கட்டும் என்று தன்னுடைய நெஞ்சில் அந்த மோதிரத்தை வைத்துக் கொள்கிறாள். முளைக்குவையில் வைத்தனள், சிரத்தால் தாங்கினள். இது ராமனுடைய மோதிரம் என்று அதை மறுபடியும் எடுத்து அப்படியே தலைமையில வைத்துக் கொள்கிறாள். மலர்கண் மிசை ஒற்றினள், அதை எடுத்து அப்படியே கண்களில் ஒற்றிக் கொள்கிறாள். தடந்தோள் வீங்கினள். இவ்வளவு நாளா மெலிந்து போயிருந்த சோகத்தினால மெலிந்து 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 போயிருந்த அவருடைய தோல்ல ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. தடந்தோள் வீங்கினள், மெலிந்தனள். உடனே இந்த வீக்கத்துக்கு ஆஹா என்று உடனே அவருடைய தோல் அப்படியே இறங்கி மறுபடியும் மெலிந்தாலும். குளிர்ந்தனள், அப்படியே விரக தாபத்தினால தகித்துக் கொண்டிருந்த அவளுடைய உடம்பு ஒரு கணம் குளிர்ந்ததாம். உண்மையிலேயே இது ராமனுடைய மோதிரம் தானா? ராமர் அந்த மோதிரத்தை நான் ஸ்பரிசிக்கிறேனா? வெதுப்போடு ஏங்கினள். ராமருடைய மோதிரம் தானே வந்திருக்கு, ராமர் வரவில்லையே என்று ஏங்கினாலும். உயிர்த்தனள், அப்படியே பெருமூச்சு விடுகிறாளும். தேவியினுடைய இந்த இதுக்கு பேர் மகாபாவம், பக்தியினுடைய உயர்ந்த நிலை. பகவானை எண்ணி எண்ணி ஒரு பக்தன் உருகும் போது அவனுக்கு என்னெல்லாம் பரவசம் ஏற்படுமோ அதெல்லாம் இங்கே சீதையினுடைய உணர்ச்சிகள் மூலமாக காட்டுகிறார். இந்த இடத்துல இப்படி அற்புதமாக அந்த ஹனுமான் கொடுத்த கணையாழியை சீதாதேவி எடுத்து ராமரே கிடைத்தது போல மகிழ்ந்து இருக்கும் பொழுது இங்கே அவளுக்கு இன்னும் ஆச்சரியம் தீரலை. உடனே நீ யார், எப்படி வந்தாய் என்று ஹனுமாரிடம் கேட்கும்பொழுது, இந்த கடலை நீ தாண்டி வந்தாயா என்று கேட்கும் பொழுது ஹனுமான் சொல்கிறார், ஆமாம், இவ்வளவு சின்ன குரங்காக இருந்து நீ எப்படி கடலை தாண்டினாய் என்று சொன்ன உடனே தன்னுடைய பெரிய உருவத்தை சீதாதேவிக்கு கன நேரம் காண்பிக்கின்றார். அதை பார்த்து சீதாதேவி வியந்து போய் அவளை ஆசீர்வதிக்கின்றார். உண்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கும் முதல்வன் தூதாய், செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியதுண்டு. இப்படி முதல் ராமருடைய தூதனாக வந்து போய்கொண்டிருந்த என்னுடைய உயிரை மீட்டுக் கொண்டு வந்தாயே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? அம்மையாய் அப்பனாய அத்தனை அருளின் வாழ்வே. சீதைக்கு உயிர் கொடுத்தவர் அம்மா. அம்மையாய் அத்தனாய அப்பனே அருளின் வாழ்வே, இம்மையே வறுமைதான் நல்கினை இசையோடு என்று என்னாலும் அழியாமல் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். அது சீதாதேவி கொடுத்த வரம் ஹனுமானுக்கு என்று இப்படி ஹனுமாருடைய ஆசைகளை பெற்று, சீதாதேவியுடைய ஆசைகளை பெற்று ஹனுமார் மீண்டும் தன்னுடைய இயல்பான வடிவத்துக்கு திரும்பி வருகின்றார். பிறகு சொல்கிறார், தேவி அஞ்சாதே, நான் என்னை போல ஏராளமான வானர வீரர்கள் அந்த படையிலே இருக்கிறார்கள். உண்மையில சொல்ல போனா தூதனை அனுப்பும் போது ரொம்ப பெரிய ஆளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, ஒரு சாதாரண ஆளை தான் அனுப்புவார்கள். அதனால நான் அந்த படையிலிருந்து வந்திருக்கிற ஒரு சாதாரணமான வானரன், என்னை போல 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு. இது ஹனுமாருடைய வினயத்தை காட்டுகிறது, ஹனுமாருடைய பணிவு. எந்த அளவுக்கு வீரம் இருக்கோ அதே அளவு பணிவுள்ளவர் ஹனுமான். என்னை போல பல மடங்கு சக்தி வாய்ந்த வானரர்கள்லாம் அந்த படையில இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடலை தாண்டி வந்து இந்த அரக்கர்களுடைய செருக்கை எல்லாம் அழித்து இந்த ராட்சசர்களை எல்லாம் ராமர் வதம் செய்து என்னை கூட்டி போவார் என்று சொன்னவுடனே சீதாதேவி சொல்கிறார், இவ்வளவு நாள் ராமர் என்னை மறந்து விட்டாரோ என்று ஒவ்வொரு நாளும் நான் எண்ணி எண்ணி ஏங்கினேன். தன்னுடைய இப்படி சீதா மனைவியான நான் என்னை பிரிந்தோம் என்று அந்த கருணையினால ராமர் வருவாரோ என்று முதல்ல கொஞ்ச நாள் நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு என் மீது அவருக்கு கருணையே இல்லாமல் போய்விட்டதோ, சரி மனைவியை ஒரு அரக்கன் கடத்தி கொண்டு போய்விட்டான்,
அது ராமர் போன்ற ஒரு வீரனுக்கு எப்பேற்பட்ட ஒரு பழி, அந்த பழியை தீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காகவாவது ராமர் வருவாரோ என்று இன்னும் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தேன். பிறகு ராமருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட இல்லையோ? உலகத்துல யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதையே தன்னுடைய தர்மம் என்று நினைப்பாரே. யாரோ ஒரு அபலை பெண், அவளை ஒரு அரக்கன் கடத்தி கொண்டு போய்விட்டான், அவளை காப்பாற்ற வேண்டும் என்று வருவாரோ என்று அப்படி கொஞ்ச நாள் ஏங்கினேன். இப்படி நான் ஏங்கி ஏங்கி அதற்கெல்லாம் விடையாக நீ இப்போது வந்திருக்கிறாய் என்று தேவி சொல்கிறார். அல்ல நாட்கள் இலங்கையதாகுமோ? இந்த அரக்கர்களுடைய இலங்கை மட்டுமா? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். இந்த உலகம் 3 உலகங்களையுமே என்னுடைய கற்பு என்கின்ற தீயினால நான் சுட்டு விடுவேன். அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மசென்று வீசுவேன். அது ராமருடைய அந்த ராம பாணத்துக்கு இழுக்கு. உலகம் என்ன பேசும்? இப்படி அரக்கன் சீதையை கடத்தின்னு வந்துட்டான். சீதை தன்னுடைய சக்தியினால லங்கை எல்லாத்தையும் எரித்து விட்டு அவளை அப்படியே அழகா திரும்பி நடந்து ராமர்கிட்ட போயிட்டான். ராமர் ஒண்ணுமே பண்ணல, நாம சும்மா வில்ல வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன் என்று உலகம் சொன்னால் அது ராமருடைய வீரத்துக்கு இழுக்கு என்பதனால நான் இங்கே தவக்கோலத்திலே இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறார். பிறகு ராமர் அடையாளங்களை எல்லாம் சொல்கிறார். தேவி, நான் உங்களை பார்த்ததற்கான அடையாளங்களை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்கிறார். சித்திரக்கூடத்தில் நாங்கள் வசித்த பொழுது நடந்து நடந்து சென்றோம். அப்படியே அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தோம். அப்பொழுது என்னுடைய திலகம் அழிந்து விட்டது. திலகம் அழிந்த பிறகு, ஓ, உன்னுடைய முகத்துல பொட்டே இல்லையே என்று அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சிகப்பு நிற கல்லை எடுத்து, மனோசிலை என்று பெயர், அந்த கல்லை நன்றாக உரைத்து அதிலிருந்து கிடைத்த அந்த செங்கல் குறிய வைத்து ராமர் எனக்கு திலகமிட்டார். இப்ப எவ்வளவு அழகா இருக்கு என்று சொன்னார். அதை பார்த்து என்னுடைய முகம் நாணத்தால சிவந்து விட்டது. இப்ப அந்த திலகம் சிவப்பா, உன்னுடைய முகம் சிவப்பா என்று தெரியவில்லையே என்று ராமர் பேச எனக்கு இன்னும் நாணம் வந்து விட்டது. அந்த சம்பவத்தை நினைவூட்டுவார் என்று சொல்கிறார். பிறகு ஒரு நாள் நாங்கள் சித்திரக்கூடத்தில் இருக்கும் பொழுது ராமர் என்னுடைய மடியில தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு காக்காய் என்னுடைய நன்றாக ராமர் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு காக்கை என்னுடைய உடம்பை குத்தி ரணமாக்கி கொண்டிருந்தது. ராமருடைய தூக்கத்திற்கு தடங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதை நான் சகித்துக் கொண்டிருந்தேன். உடனே ராமர் திடீரென்று எழுந்து, யார் உன்னை இப்படி காயப்படுத்தியது என்று கேட்க அங்கு ஒரு காக்கை நின்று கொண்டிருந்தது. அது யாருன்னா இந்திரனுடைய புதல்வனான ஜெயந்தன். அவன் சீதையினுடைய உடம்பை தொட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வக்கரமான எண்ணத்தோட அந்த காக்காய் அவளை கொத்தியது என்பதனால ராமர் உடனே அங்க இருக்கிற ஒரு புல்லை எடுத்து, ஏ காகமே, என்ன செய்ய துணிந்தாய் நீ என்று சொல்லி அந்த புல்லை எடுத்து வீசினார். உடனே அது ஒரு பிரம்மாஸ்திரமாக மாறி அந்த காக்காயை துரத்த ஆரம்பித்தது. அந்த காகம் 3 உலகங்களிலும் ஓடி சென்றது. முதல்ல அது பிரம்மா கிட்ட போச்சு, என்னை துரத்தி வரும் இந்த அஸ்திரத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னது. பிறகு அதனுடைய தந்தையான இந்திரன் கிட்ட போச்சு, யாரும் ராமபாணத்திற்கு எதிராக எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கையை விரித்து அந்த காகம் தான் செத்து விடுவோமோ என்ற நிலையில இருந்தப்ப இந்த அஸ்திரத்தை எய்தவன் யாரோ அவனிடத்திலேயே போய் சரணடை என்று ஒரு அசரீரி வர, உடனே அது நாங்கள் இருந்த இடத்திலேயே அந்த காகம் சரணடைந்தது. உடனே ராமர் இப்பேற்பட்ட ஒரு தீமை செய்தவனையும் கருணையோடு மன்னித்து அந்த காகத்தினுடைய ஒரு கண்ணை இழுக்குமாறு அந்த அஸ்திரத்தை பிரயோகித்து அதை திரும்ப பெற்றுவிட்டார். இந்த சம்பவத்தை நீ சொல்லு என்று அந்த கதையை சொல்கிறார். என்னை எண்ணி ராமர் ஏங்குகிறாரா, என்னை நினைத்து பார்க்கிறாரா என்று கேட்டவுடனே சொல்றார், மற்றொரு தயிரென சென்று இடை தத்துரும் உயிரோடு புலன்கள் தள்ளுடும் பித்து நின் பிரிவினில் பிறந்த வேதனை எத்தனை உள்ள அவை எண்ணும் ஈட்டம். ராமருடைய உயிர் எப்படி இருக்கு என்றால், இந்த மத்தை வைத்து தயிர் கடையும் போது எப்படி அந்த மத்து முன்னாலும் பின்னாலும் போய்கொண்டிருக்குமோ, ராமருடைய உயிர் அப்படி ஊசலாடி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பிரிவினால அதில் பிறந்த வேதனை, அதை நான் எப்படி சொல்வேன்
என்றெல்லாம் சொல்லும் பொழுது சீதாதேவி சொல்கிறாள், தன்னுடைய தன்னுடைய தலையிலே இருந்து அணியக்கூடிய அந்த சூடாமணி என்கின்ற ஒரு ஆபரணத்தை எடுத்து ஒரு துணியில மூட்டையாக கட்டி வைத்திருக்கின்றாள். இது எங்களுடைய திருமணத்தின் போது ஜனக மகாராஜா எனக்கு சீதனமாக கொடுத்த இந்த சூடாமணி என்று சொல்லி அந்த சூடாமணியை ஹனுமானுடைய என்னை பார்த்ததற்கான அடையாளமாக இதை எடுத்து செல் என்று அந்த தெய்வீக சூடாமணியை கொடுக்கிறாள். உடனே ஹனுமார் அதை வாங்கி கண்ணிலே ஒற்றி முடிந்து கொள்கிறார். பிறகு தேவி அஞ்சாதே, நான் திரும்பி சென்ற உடனேயே ஒரு மாபெரும் வானர படை இங்கே வந்து இந்த ராட்சசர்கள் அனைவரும் துவம்சமாவதை நீ பார்க்க போகிறாய். கழுகுகளும் ஆந்தைகளும் நரிகளும் இந்த ராட்சசர்களுடைய இறந்த உடல்களை கொத்தி தின்னுவதை நீ பார்க்க போகிறாய். உன்னை கவர்ந்து கொண்டு வந்து சிறை வைத்த இந்த அரக்கனுடைய 10 தலைகளும் பூமியிலே விழுந்து சிதறுவதை நீ பார்க்க போகிறாய் என்றெல்லாம் அவளுக்கு ஒரு ஆசுவாசம் ஊட்டக்கூடிய வீர மொழிகளை பேசிவிட்டு ஹனுமான் விடைபெற்று அப்படியே அந்த அசோகவனத்தை எல்லாம் மறுபடியும் நன்றாக சுற்றி பார்க்கிறார். பிறகு சொல்கிறார், ஒரு சாதாரண தூதன் என்றால் வந்த வேலையை மட்டும் செய்துவிட்டு போவான். ஒரு நல்ல தூதன் என்றால் கூடவே இன்னும் சில வேலைகளையும் செய்துவிட்டு போவான். நான் என்னை ஒரு நல்ல தூதனாக கருதி கொள்கிறேன் என்று மனதிலே நினைத்து என்ன பண்ணுகிறார், ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுகிறார். உடனே அங்கு இருக்கிற பறவைகள் எல்லாம் சடசட என்று பறந்து போகின்றன. ஒரு பெரிய புயல் காத்து போல அங்கு ஒரு சலனத்தை உருவாக்குகிறார். பிறகு அங்கு இருக்கிற மரங்களை எல்லாம் பிடுங்கி வேரோடு பிடுங்கி எரிகிறார். அங்கு இருக்கின்ற அந்த அழகழகான இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, செய்குன்றுகள் எல்லாவற்றையும் அடித்து நகர்த்தி துவம்சம் செய்கிறார். அதற்கான சில காவலாளிகள்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க என்ன ஏது என்று பயந்து ஓடி வருகின்ற அவர்கள் எல்லாரையும் ஒரு குத்து உதை விட்டு அவர்கள் எல்லாரையும் காலி பண்ணுகிறார். உடனே எல்லோரும் ஓடி போய் ராவணனிடத்துல சொல்கிறார்கள், ஒரு பெரிய குரங்கு வந்து அசோகவனத்தையே நாசம் செய்து கொண்டிருக்கிறது என்று. ராட்சசிகள்லாம் பதை அடிச்சு எழுந்திருக்கிறார்கள். யார் இந்த குரங்கு, எங்கு வந்தது என்று எல்லோருமே உறங்கிக் கொண்டிருந்தோம் அல்லவா, எப்படி இப்படி வந்தது என்று சீதையிடம் கேட்கிறார்கள். சீதையே, இது உன்னை சேர்ந்த குரங்கா என்று. சீதை சொல்கிறாள், எனக்கு என்ன தெரியும், அரக்கர்களுடைய மாயங்களை பற்றி நான் என்ன அறிவேன் என்று சொல்லி. இந்த இடத்துல சிலர் சீதை எப்படி பொய் சொல்லலாம் என்றெல்லாம் ஒரு வீணான ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சீதாதேவி அங்கே இருந்த சோகத்தை எல்லாம் இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம அதை பார்த்தோம். நேரத்தில் சீதாதேவியினுடைய உள்ளம் ஒரு தாயினுடைய உள்ளம். அதாவது ஹனுமானுடைய விஸ்வரூபத்தை சீதாதேவி பார்த்தாச்சு, ஹனுமானுடைய பராக்கிரமத்தை பற்றி சீதைக்கு தெரியும். ஆனாலும் இப்படி உண்மையை அந்த இடத்துல சொல்ல நேர்ந்தால் அரக்கர்களால் ஹனுமானுக்கு இன்னும் ஏதோ பெரிய ஒரு ஆபத்து நேருமோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய கருணையினால சீதாதேவி அந்த இடத்துல எனக்கு அந்த குரங்கு யாருன்னே தெரியாது என்று சொல்லிவிட்டார். நான் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா சீதாதேவியினுடைய கருணை அப்படிப்பட்டது. இதை நம்ம எப்போ பார்க்குறோம்னா, பின்னால் ராவண வதமெல்லாம் முடிந்த பிறகு அந்த வெற்றி செய்தியை எடுத்துக்கொண்டு ஹனுமார் வர அசோகவனத்துக்கு ராவண வதம் நிகழ்ந்தாச்சு, ராமர் ஜெயித்து விட்டார், ஸ்ரீராம ஜெயம் என்று சொன்ன உடனே சீதை ரொம்ப மகிழ்ந்து உடனே ஹனுமார் கேட்கிறார், தேவி எனக்கு நீங்கள் இப்போ ஒரு வரம் தரணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு என்று கேட்கும்போது சொல்கிறார், நான் முன்பு உங்களை பார்த்தப்ப இந்த அரக்கிகள்லாம் உங்களை சித்திரவதை செய்ததை ஒரு மரத்து மேலே உட்காந்து பார்த்துருந்தேன். என்னால் தாழ முடியல, என்னை கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துருந்தேன். இப்பொழுது ராவணனும் வீழ்ந்தாச்சு. இப்போ இந்த அரக்கிகள் எல்லாரையும் நான் என்னுடைய கையால் சம்ஹாரம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க சொன்ன உடனே அந்த இடத்துல சீதாதேவி சொல்றா, காரியம் கருணம் ஆரியேன்னு கஷ்டம் அபராத்தியம். ஹனுமானி, இவர்களெல்லாம் என்னை ரொம்ப சித்திரவதை செய்தார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் இவர்களெல்லாம் பெண்கள், ஒரு பெண்ணான நான் இவர்களை நீ வதம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. மேலும் இவர்கள்லாம் எதற்காக இப்படி செய்தார்கள், ராவணன் இவர்களுக்கு ஆணையிட்டான், அதனால இவர்கள் என்னை இப்படி துன்புறுத்தினார்கள். உலகத்துல தப்பு செய்யாதவர்கள் என்று யாராவது உண்டா? கஷ்டம் அபராத்தியம். ஆனால் மேல் மக்களுடைய குணம் என்ன என்றால்,
தவறு செய்தவர்கள் மீதும் கருணையோடு இருப்பது என்பதுதான் என்று எல்லா ராட்சசிகளையும் தேவி அங்கே மன்னித்து விடுகிறார். பின்னால் வருது. அப்பேற்பட்ட பெருங்கருணை கொண்ட சீதாதேவி இந்த இடத்துல ஹனுமார் பேர்ல உள்ள கருணையினால அப்படி சொன்னார். உடனே ராவணன் கிட்ட இந்த காவலாளிகள்லாம் ஓடி போய் முறையிட்ட பிறகு ராவணன் முதல்ல ஒரு சாதாரண படை அனுப்புறான். ஒரு குரங்கு தான் இங்கே வந்து இப்படி கலாட்டா பண்ணுகிறது. ராட்சசர்களுடைய வீரம் என்ன? போய் அந்த குரங்கை கட்டி பிடித்து இழுத்து வாருங்கள், அது எப்பேற்பட்ட குரங்கு என்பதை நானும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே இந்த படை போகிறது. அந்த படையை அங்கே இருக்கக்கூடிய சைத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேட் இருக்கு, நுழைவாயில். அதில் ஒரு பெரிய இரும்பு தாழ்பால் இருக்கு. ஹனுமார் அதை பிடுங்குறார். அதையே ஒரு ஆயுதமாக அதை ஆக்கி சுழற்றி அடித்து நிமிடத்தில் அந்த படையை காலி செய்து விடுகிறார். உடனே ராவணன் பார்க்கிறான், இது சாதாரண குரங்கு இல்லை போல இருக்கு என்று 5 சேனாதிபதிகள், பஞ்ச சேனாதிபதிகள், அவர்கள் 5 பேரும் வந்து சுற்றி நின்று ஹனுமாரை தாக்குகிறார்கள். இப்ப ஹனுமாருக்கு யுத்தத்தில் உற்சாகம் பிறந்து விட்டது. ஆஹா, நான் எப்பேற்பட்ட ஆள்னு காட்டுகிறேன் என்று அங்கு ஒரு பெரிய இன்னொரு பெரிய கேட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது மேலே ஏறி நின்று கொண்டு ஜெகத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மணச்ச மகாபலஹ ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேனாபி பாலிதஹ கர்ஜனை செய்யலாம். ஜெயத்யதிபலோ ராமஹ, இன்னைக்கெல்லாம் நம்ம உலகம் முழுவதும் சொல்கிறது ஜெய் ஸ்ரீராம். அந்த கோஷத்தை முதல்ல நமக்கு அளித்தவர் யாரு என்றால் ஹனுமான். அந்த அசோகவனத்தில் அந்த கதவு மேலே நின்று கொண்டு ஹனுமார் கூறியது இதற்கு ஜெய மந்திரம் என்று பெயர். ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணச்ச மகாபலஹா, மகாபலவானான ராமருக்கு வெற்றி, லக்ஷ்மணனுக்கு வெற்றி, ராஜா ஜெயதி சுக்ரீவோ சுக்ரீவ மகாராஜருக்கு வெற்றி என்று ஜெய கோஷம் எழுப்புகிறார் ஹனுமான். தாசோகம் கோசலேந்திரஸ்ய, கோசல நாட்டினுடைய நாயகர் ராமருடைய தூதன் நான், போய் சொல்லுங்கள் உங்கள் அரசரிடம் என்று கர்ஜிக்கிறார். அந்த பஞ்ச சேனாதிபதிகளை நிமிடத்தில் வதம் செய்து தப்பி பிழைத்தவர்கள்லாம் ஓடி போறாங்க ராவணன் கிட்ட. அவர் வந்து ராமருக்கு ஜெயம், லக்ஷ்மணனுக்கு ஜெயம் என்றெல்லாம் கோஷம் விடுகிறது அந்த குரங்கு அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் இறக்கிறான். ராமதூதன் வந்திருக்கிறானா என்று சொன்ன உடனே இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஜம்புமாலி என்று ஒரு ராட்சசனை அனுப்புகிறான். அந்த ஜம்புமாலி ஒரு பெரிய வில்லாளி. அவனும் ஹனுமாரும் வானத்தில் பறந்து போர் செய்கிறார்கள். அவனையும் ஹனுமார் வதம் செய்து விடுகிறார். ஜம்புமாலி மாதிரி ஒரு பெரிய அரக்கனையே கொண்டு விட்டான் என்று சொன்ன உடனே ராவணனுடைய புதல்வன் அக்ஷகுமாரன், ராவணனுடைய மகன், அவன் வந்து சொல்கிறான், அப்பா, இந்த குரங்குக்கு நீங்க சாதாரண வீரர்கள் எல்லாம் அனுப்பினா பிரயோஜனம் கிடையாது, நானே போய் இதை ஒரு கை பார்க்கிறேன் என்று ஒரு பெரிய படையோட அந்த அக்ஷகுமாரன் வருகிறான். முதல்ல இவ்வளவு ஒரு இளம் வயதில் வரக்கூடிய வீரனை பார்த்து ஹனுமார் சிரிக்கிறார். இப்பேற்பட்ட லங்கா நகரத்தில் என் போன்ற வீரனோட சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஒரு அரக்கன் யாருமே இல்லையா, என்ன இப்படி சிறுபிள்ளையை அனுப்பியிருக்கிறார்கள் என்று கொஞ்ச நேரம் விளையாடுகிறான் ராவணன் ஹனுமான் அக்ஷகுமாரனோட. அக்ஷகுமாரன் தான் அது வரைக்கும் தெரிந்திருக்கின்ற வில் வித்தையெல்லாம் காட்டுகிறான். ஒரு பெரிய வானத்தில் பறக்கக்கூடிய தேர்ல ஏறி அக்ஷகுமாரன் போர் செய்கிறான். உடனே ஹனுமாரும் தன்னாலும் வானத்தில் பறக்க முடியும் என்று சொல்லி அவரோடு ஒரு யுத்தம் நிகழ்த்துகிறார். இந்த அக்ஷகுமாரன் விடக்கூடிய அம்புகள்லாம் ஹனுமாருடைய அந்த உடல் மேல பட்டு ஒரு பெரிய ஹனுமாருடைய உடல்ல அந்த அம்புகள்லாம் படுகிறது. ஒரு வீரனுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த ஆயுதங்களுடைய புண்களை தாங்குவதுங்கிறது ஒரு பெருமை. அதனால ஹனுமான் அந்த பெருசா நினைக்கல. அந்த அம்புகள் பட்டு அதுல இருந்து அப்படியே ரத்தம் பெருகிறதாம். அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மலையில அந்த சிந்துர பொடிகள் அப்படியே அதுல மலையில இருக்கக்கூடிய அருவி, அங்க இருக்கிற அந்த சிந்துர பொடியோட கலந்து மலையில அப்படி அருவியா கொட்டினா எப்படி இருக்கும், அதுபோல அந்த ஹனுமானுடைய உடம்புல இருந்து அந்த குருதி வழிகிறது. இப்படி ஒரு வீர சொரூபத்தோட ஹனுமார் போர் செய்கிறார். இப்படி கொஞ்ச நேரம் நல்ல விளையாட்ட போர் செய்ய வேண்டிய பிறகு பார்க்கிறாரு, என்னடா இது அப்படின்ட்டு அந்த அக்ஷகுமாரனை
அப்படியே எடுத்து மேல தூக்கி தோப்புன்னு கீழே போடுறான். நசுங்கி இறந்து விடுகிறான் அக்ஷோபர். அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை அடுத்த வரி மசகீகிருத ராட்சசம். ராட்சசர்களை எப்படி அடிச்சாருன்னா ஒரு கொசு அடிக்கிறது போல அடித்து விட்டார். இப்படி அக்ஷகுமாரன் வதம் நிகழ்கிறது. ராவணனுக்கு ஒரு பெரிய சோகம். மகன் இறந்து விட்டான் இல்லையா, ஒரு குரங்கு என்னுடைய மகனை கொண்டு விட்டதே. இருந்தாலும் அவன் ஒரு பெரிய அரசியல்வாதியும் கூட. அதனால தன்னுடைய சோகத்தை சபையில காண்பிக்க கூடாது என்பதற்காக இந்த குரங்கை பிடித்து வர இப்போது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்திரஜித் வருகிறான். இந்திரஜித்தும் ராவணனுடைய மகன் தான். மிகப்பெரிய வீரன், பெரிய தவங்களை எல்லாம் செய்து மிகப்பெரிய அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிப்பதிலே வல்லவன். இந்த இந்திரஜித் சொல்றான், நான் போய் அந்த குரங்கை பிடித்து வருகிறேன். இந்த குரங்கை நம்ம வதம் செய்யக்கூடாது. இப்பேற்பட்ட குரங்கை நீங்கள் பார்க்க வேண்டும். என் ஒருத்தனுக்கு தான் அந்த சாமர்த்தியம் இருக்கு, என்னை அனுப்புங்க அப்படின்னு இந்திரஜித் சொல்றான். உடனே ராவணன் இந்திரஜித்தை அனுப்புகிறான். இந்திரஜித் பலவிதமான அஸ்திரங்களை பிரயோகிக்கிறான். ஹனுமார் அனாயாசமாக அவற்றையெல்லாம் முறியடித்து யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். உடனே இந்திரஜித்துக்கு தெரிந்து போச்சு, இவனுக்கு பிரம்மாஸ்திரம் ஒன்றுதான் சரி என்று பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் பிரயோகிக்கிறான். பிரயோகித்த உடனே உலகம் முழுக்க இருக்கிற தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள் எல்லாம் பயந்து போகிறார். என்றால் பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு பெரிய நியூக்ளியர் பாம் மாதிரி. அதை பிரயோகித்தால் உலகத்திற்கே பேரழிவு ஏற்படும். இப்படி இந்த ஒரு குரங்கை பிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டானே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஹனுமார் தர்ம நெறி உணர்ந்த ஒரு மாவீரர் அப்படிங்கிறதுனால பிரம்மாஸ்திரத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், தன்னை நோக்கி வரக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய புலன்களை எல்லாம் அடக்கி வணங்கி உனக்கு ஆட்படுகிறேன் என்று தியானிக்கிறார். உடனே அந்த பிரம்மாஸ்திரம் போய் ஹனுமாரை கட்டி விடுகிறார். உடனே மனதில் நினைத்துக் கொள்கிறார், இதுவும் நல்லதுதான். இவர்கள் என்னை இப்ப நேரடியாக ராஜாவுடைய சபைக்கு கூட்டி போவார்கள், ராஜாவிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று யோசித்த உடனே எல்லா அரக்கர்களும் குரங்கு பிடிச்சிட்டோம் என்று அங்கங்கே இந்த தாம்பு கயிறு, அந்த கயிறு, இந்த கயிறு எல்லாவற்றையும் போட்டு ஹனுமாரை கட்டி தெரு தெருவாக இழுத்து கொண்டு போகிறார்களாம். ஆனால் ஹனுமார் அதெல்லாம் பொருட்படுத்தலை. இங்கேதான் ஹனுமார் அதாவது உண்மையில என்ன ஆயிற்று என்றால், இவர்கள் இந்த சாதாரண கயிறை போட்டு கட்டின உடனே பிரம்மாஸ்திரத்தினுடைய கட்டு அழிந்து போச்சு. ஹனுமாரால அங்கங்கே தாவி எல்லாம் பண்ணிருக்க முடியும். ஆனாலும் ஒரு உண்மையான வீரன் யாரு என்றால், தேவையான நேரத்தில் மட்டும்தான் பராக்கிரமத்தை பயன்படுத்தும். சும்மா குண்டு கத்தி கொண்டிருக்க மாட்டான். அதனால ராஜசபைக்கு போய்தான் பார்ப்போமே என்று அந்த அரக்கர்கள் செய்யக்கூடிய யாரோ ஒரு அரக்கர் பக்கத்தில் இப்படி தொட்டு பார்க்கறான். இன்னொருத்த குரங்கு ஒன்றும் இல்லடா இப்ப அப்படின்னு ஒரு குத்து விடுறான். இப்படி இந்த அரக்கர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை எல்லாம் சிரித்து கொண்டே பொறுத்து கொண்டு ஹனுமார், பாருங்க இதுதான் அந்த அசோகவனத்தில் கலவரம் செய்த குரங்கு என்று கத்திக்கொண்டே அவர்கள் லங்கா நகர தெருக்கள் வழியா இழுத்து கொண்டு போகிறார்கள். ஹனுமார் இந்த ராஜசபையில போன உடனே அங்க ஹனுமார் தன்னுடைய அந்த கட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே நின்று கொண்டு பேசுகிறார். நீ யார், எங்கிருந்து வந்தாய், சொல் குரங்கு அப்படின்னு கேட்க. அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் முதலே கோஷம் போட்டிருக்க. இருந்தாலும் அது ராவணனுடைய ராஜசபைன்னா அதுக்கு ஒரு கௌரவம், ஒரு விழுக்கு வேண்டும் அல்லவா. நீ யார், எங்கிருந்து வந்தாய், அதை கூறு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தை இன்னொரு தடவை சொல்றார் ஹனுமான். தசரதன் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். பிறகு சுக்ரீவனுடன் ராம லட்சுமணர்களுக்கு நட்பு ஏற்பட்டது. அப்பேற்பட்ட மகாவீரனான வாலியை ராமர் வதம் செய்தது. இந்த எல்லா கதையும் சொல்லிவிட்டு அவருடைய தூதனாக நான் இங்கே வந்திருக்கின்றேன். அதர்ம வழியிலே ராமருடைய பத்னியை நீ கவர்ந்து கொண்டு சிறை வைத்திருக்கிறாய், அவளை விட வேண்டும் என்று ராமருடைய ஆணையாக உனக்கு நான் சொல்கிறேன். ஓ ராட்சச ராஜனே, நீ வேதமெல்லாம் கற்றவன், பெரிய தவங்களை செய்தவன், உலகத்தினுடைய ஆதிபத்தியம் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ இப்படி ஒரு தீய செயலை செய்வது தகாது என்று ஹனுமார் இந்த புத்திமதியெல்லாம் சொன்ன பிறகு இதை கேட்டு ராவணனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. குரங்கே, என்னுடைய நகரத்திலே இவ்வளவு கலவரம் செய்ததும் அல்லாமல் நீ எனக்கு புத்தி வேறு கூறுகிறாயா? 2 மானிடர்களுடைய பெயரை சொல்லி என்னுடைய தவம் என்ன, என்னுடைய வலிமை என்ன, என்னை மிரட்ட பார்க்கிறாயா? வீரர்களே, இந்த குரங்கை கொல்லுங்கள்,
இன்னும் ஏதோ ஏதோ கொல்ல முடிவது போல ஆணை எடுக்கிறார். உடனே அந்த இடத்துல விபீஷணன் வந்து பேசுகிறார். அண்ணா, அதாவது என்ன சொல்கிறாரு, நம்ம நினைச்சாலும் இந்த குரங்கை கொல்ல முடியாது என்பதை சூசகமாக சொல்கிறார். தூதனாக வந்தவனை கொல்வது அறநெறி கிடையாது. அதுவும் எப்பேற்பட்ட ஒரு ராட்சச ராஜன் நீ, தூதனாக செய்தி சொன்ன ஒரு குரங்கை நீ கொன்றாய் என்றால் உன்னுடைய புகழுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். உடனே அவன் சரிதான், நீ சொல்வதும் சரிதான், இப்ப இவன் என்ன செய்யலாம் சொல்லுங்க என்று சொன்ன உடனே, பொதுவாக நம்முடைய எதிரிக்கும் தூதன் வந்தான், செய்தியை சொன்னான், அதை நாங்கள் கவனிச்சோம் என்பதையும் சொல்லி அனுப்பணும். அதனால சின்னதாக இவனுக்கு ஏதாவது ஒரு அடிக்கடி கொடுத்து அனுப்புவோம் என்று சொன்ன உடனே அங்கே அவங்க ஒரு மந்திரி ஒருத்தர் எழுந்திருக்கிறார். நான் சொல்றேன் இந்த இவன் ஒரு வானரன். வானரத்துக்கு எப்பவுமே ரொம்ப விசேஷமா இருக்கிறது வால் தான். அதனாலதான் அந்த வாலை வச்சுதான் எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவனுடைய வாலுக்கு தீ வைத்து வாலை கட் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். உடனே இந்த வால் இல்லாத வானரம் அங்கே திரும்பி போகும்போது எல்லா வானரர்களும் இவனை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் என்று சொல்ல உடனே, ஆஹா, இது நல்ல யோசனை என்று இந்த வானரத்தினுடைய வாயிலை சுற்றுவதற்கு துணிகளை கொண்டு வாருங்கள் என்று ராவணன் ஆணையிட்டு போயிட்டான். அப்பொழுதும் ஹனுமார் ரொம்ப அமைதியா இருக்காரு. அன்றதெல்லாம் பண்ணட்டும் என்று சொல்லி மறுபடி தெருவாக இழுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த துணிகளை சுற்ற சுற்ற ஹனுமாருடைய வால் நீண்டு கொண்டே போகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இது கூட இது ஒரு பழமொழியாவே ஆகிவிட்டது இல்லையா? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பரீட்சை எழுதக்கூடிய பையனை கேட்டான். ஹனுமார் வால் மாதிரி இருந்தது சார், ரொம்ப நீளம், பெரிய கொஸ்டின் பேப்பர், என்னால் ஆன்சரே பண்ண முடியல. அதாவது ராமாயணம் எப்படி நம் மக்களுடைய வாழ்க்கையில ஊடுருவி இருக்கிறது. ஹனுமார் வால் ரொம்ப நீளமா இருந்தால் அதுக்கு பேர் ஹனுமார் வால் என்று நம்ம சொல்லி, இப்படி தன்னுடைய வாளை நீட்டிக்கொண்டே போகிறார். அதில் அந்த துணியை சுற்றி 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 அவங்களுக்கு கை காலெல்லாம் உடஞ்சி போச்சு. அரக்கர்கள்லாம் போதும்பா, தீய வைங்கப்பா என்று ஒரு அரக்கர் சொல்கிறார். உடனே ஹனுமாருக்கு சரி, நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது என்று அவர் அந்த வாளை வளர்வதை சற்று சுருக்கிக் கொள்கிறார். உடனே தீயை வைக்கிறார்கள். தீ குபு 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 என்று அந்த வால் முழுக்க பரவ ஆரம்பித்த உடனே ஹனுமார் யோசிக்கிறார். குபீர் என்று மேலே எழும்பி அப்படியே இங்கிருந்து அங்கே பாயிறார், அங்கிருந்து இங்கே பாயிறார். அரக்கர்களுக்கு உண்மை புரியல. இவ்வளவு நேரம் நம்முடைய சேட்டைகளை எல்லாம் பொறுத்து கொண்டிருந்த குரங்கா இது என்று அவர்கள் பார்த்து நிற்க, அப்படியே லங்கையினுடைய ஒவ்வொரு அரண்மனைகளையும் இப்பொழுது மனதில் நினைத்துக் கொள்கிறேன். நேற்றுக்கு ராத்திரி பார்த்தேன், இந்த எல்லா இடத்துலையும் நடந்து போய் ஒரு சிறிய பூனையினுடைய வடிவால பார்த்தேன். இப்போ நான் ஒரு ஏரியல் சர்வே பண்ண போறேன் இந்த நகரத்தை. இப்பொழுது மேலே பறந்து இந்த நகரத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று அப்படியே ஒவ்வொரு எங்கெல்லாம் நேற்று சீதாதேவியை தேடினாரோ அந்த ஒவ்வொரு இடத்திலையும் போய் தீ பற்றி எரிகிறது. இடத்துல கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். இந்த ராவணன் முதலான ராட்சசர்கள்லாம் முனிவர்கள், நல்ல தர்மம் வாய்ந்த மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் யாகங்கள் செய்வதையெல்லாம் தடுத்து கொண்டே இருந்தார்களாம். யாகம் செய்யவே விடமாட்டார்கள். முனிவர்கள் யாக யஜ்யங்கள்லாம் செய்யவே இல்லை. அதனால அக்னி தேவனுக்கு ஒரே பசியா இருந்துதான். என்னடா இது, நமக்கு தர வேண்டிய இந்த ஹவிஸ் பாகங்கள் எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அக்னி தேவன் ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தானா. ஹனுமார் என்ன பண்ணினார், இவ்வளவு நாள் அக்னி தேவனுக்குடைய அந்த மொத்த பசியையும் மாற்றுவது போல, ஹே அக்னே, இவ்வளவு பெரிய ஒரு நகரத்தையே உனக்கு ஹவியா கொடுக்கிறேன், எடுத்துக்கோ என்று சொல்லி அந்த அக்னி தேவன் ரொம்ப பெரிய ஆவலோட அதை அப்படியே சாப்பிடுவது போல லங்கையவே ஹோமம் பண்றார் ஹனுமார். இப்படி ஆச்சரியகரமாக இந்த லங்கா தகனம் நிகழ்கிறது. லங்கையெல்லாம் தீப்பிட்டு எரிகிறது. அப்ப ஹனுமார் யோசிக்கிறார். நான் முன்பே சொன்னேன், ஹனுமார் ரொம்ப குழந்தைத்தனமானவர் இல்லையா? இவ்வளவு நேரம் இந்த லங்கை பற்றி எரிகிறது, என்னுடைய வாளினுடைய தீனாலதான் இதெல்லாம் பற்றி எரிகிறது, ஆனால் எனக்கு சுடவே இல்லையே, வால்ல தீ வச்சா எனக்கு சுட வேண்டும் என்ற உடனே இப்படி நினைக்கிறார். அடுத்தது என்ன நினைக்கிறார், ஏற்பட்ட லங்கையை நான் கொளுத்திட்டேனே, இந்த லங்கையில தானே ஒரு பக்கத்துல அசோகவனத்துல சீதாதேவி இருக்கா, நான் பாட்டு இப்படி பறந்து தீ வைக்கும் போது அசோகவனத்து மேலேயும் தானே அந்த தீ பரவி இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு குரங்குத்தனமான வேலையை நான் செய்துவிட்டேன், எப்பேற்பட்ட முட்டாள் நான் என்று அப்படியே மறுபடியும் அப்படியே பாய்ந்து போய் அந்த அசோகவனத்துக்கு மேலே நின்று பார்க்கிறார். அந்த ஒரு பகுதி மட்டும் எரியவே இல்லையா லங்கையில். இது அழகா நம்ம அனிமேஷன்ல கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒட்டுமொத்த இலங்கையும் எரிகிறது,
அதுக்கு நடுவில் அந்த அசோகவனம் மற்றும் ஒரு சிறிய தீவு போல தீயினுடைய எந்த ஒரு சோடுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ மேலிருந்து ஹனுமார் தேவியை ஸ்துதி பண்றார். தேவி, நீங்கள் அப்போது சொன்னீர்கள், அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் என்று உங்களுடைய கற்பே ஒரு பெரிய அக்னி போல உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதே. உங்களுடைய அந்த கற்பினுடைய பலத்தினால, உங்களுடைய அருள்னால தானே எனக்கே இந்த வால் சுடாமல் குளிர்ந்திருக்கிறது. பேர்பட்ட உங்களை இந்த அக்னி என்ன செய்யும்? கனலுக்கும் கனலாக இருக்கின்ற கற்பின் கனலி ஜானகி என்று சீதையை மறுபடியும் 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 ஸ்துதி செய்து ஹனுமார் அங்கிருந்து மறுபடியும் சுவேல பர்வதத்திற்கு வந்து அந்த கடலிலே தன்னுடைய வாலில் உள்ள தீயை எல்லாம் அணைத்து விட்டு ரொம்ப வேகமாக திரும்பி வருகிறார். திரும்பி வரக்கூடிய ஹனுமாரை பார்த்து வானரர்கிட்ட ஒரே உற்சாகம், வருகிறார் ஹனுமார் வருகிறார், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான் என்று எல்லா வானரர்களும் ஜெய கோஷம் எழுப்ப ஒரு வெற்றி வீரராக ஹனுமார் அந்த மலையில வந்து மகேந்திரகிரியில வந்து இறங்குகிறார். பிறகு அந்த லங்கையில உள்ள நடந்த விற்த்தாந்தங்கள் எல்லாவற்றையும் வானரர்கள்கிட்ட சொல்றார். அது ஒரு சர்க்கம் வால்மீகி ராமாயணத்துல. நான் சொன்னேன், திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் கதை எனக்கு. இதுல ராமாயணமே ஒரு 2-3 தடவை வருது. அதாவது மரத்திலிருந்து சீதா தேவிக்கு சொல்றது ஒரு ராமாயணம், பிறகு ராவண சபையில சொல்றது ஒரு ராமாயணம், அப்புறம் இங்கிருந்து வானரர்கள்கிட்ட வந்து செய்தி சொல்லும் போது நான் வந்து அங்க சீதாதேவியை பார்த்த உடனே என்ன சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஒரு குட்டி ராமாயணம் சொல்றாரு. தசரதர்னு ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாங்க மறுபடியும் என்று இந்த நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வானரர்களுக்கு சொன்ன பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வானரர்களுக்கு உயிரை விட துணிந்தவர்கள் இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு நம்ம வந்து சுக்ரீவ மகாராஜா கிட்ட திரும்பி போகிறோம் என்று எந்த அளவுக்குன்னா, வானரர்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து இவ்வளவு தூரம் நீர் பறந்து வந்திருக்கீர், இனிமே நீங்க நடந்து வர வேண்டாம், எங்களுடைய தோள்களின் மேல உட்கார்ந்து வாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு பெரிய மேட்ச்லாம் நடந்ததுன்னா அதில் எப்படி வெற்றி பெற்ற ஒரு வீரனை தோளில் சுமந்து கொண்டு போவார்கள். அப்படி எல்லா வானரர்களும் ஹனுமாரை வந்து தோள் மேல தூக்கி வைத்து கொண்டு போகிறார்களாம். அப்படியே போகிற வழியில மதுவனம் என்று ஒரு பெரிய சோலை இருக்கு. அது வந்து சுக்ரீவனுக்கே பிரத்யேகமாக உள்ள ஒரு சோலை. அதுல புகுந்து இந்த வானரர்கள் அதில் இருக்கிற மதுவை எல்லாத்தையும் உண்டு நிலை பிறந்து, அதாவது ஒரு பார்ட்டி. இதை வந்து வால்மீகி ரொம்ப விஸ்தாரமா ஒரு இந்த இடத்துல ஒரு நகைச்சுவை வேண்டும் என்பதற்காக அந்த வால்மீகி வர்ணிக்கிறார். ஆனா கம்பர் வந்து இந்த உணர்ச்சியை நம்ம வந்து குலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே நேரடியா ராமரிடம் ஹனுமார் வானர சேனை வந்து விடுவதாக எழுதியிருக்கிறார். இந்த மதுவனம் இப்படி அழிந்ததின் உடனே அந்த மதுவதனத்தினுடைய காவலாளி சுக்ரீவன் கிட்ட போய் சொல்றான், வானரர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க இதுவரைக்கும் இவ்வளவு ஒரு பயங்கரமான ரவுடித்தனம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, நான் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் உங்களுக்கே இருக்கிற ராஜாவுடைய சோலை எல்லாத நாசம் பண்ணி விட்டார்கள். அப்பவே சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர்கள் சீதையை பார்த்து விட்டார்கள், அந்த வெற்றி செய்தியை கொண்டு வருகிறார்கள், அதை வந்து நம்ம ராஜா கிட்ட நேரடியா சொல்ல வேண்டாம், இப்படி நம்ம என்ன செஞ்சோங்கிறத வச்சே ராஜா தெரிஞ்சுக்கட்டும் என்பதற்காக தான் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சுக்ரீவன் ராமர் கிட்ட சொல்றான். இது வால்மீகத்தில் வருது. அந்த அத்தியாயத்தையே கம்பர் எடுத்து விட்டார். அந்த ஹாஸ்ய ரசம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஆராய்ச்சி, சின்ன ஒரு விஷயம். பிறகு ராமர் கிட்ட வந்து சேர்ந்த பிறகு வருகிறார். ராமர் லக்ஷ்மணர் இந்த பாறை மேல் அமர்ந்திருக்கிறார்கள். ஹனுமார் வருகிறார், வந்து சொல்கிறார், கண்டனன் கற்பிருக்கணியை கண்களால், கண்டனன் கற்பிருக்கணியை கண்களால், தென்திரை அலை கடல் இலங்கை தென்னகர், கண்டனன் கற்பிருக்கு அணியை, கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா சம்ஸ்கிருதத்தில் அதை அப்படியே கண்டேன் சீதையை என்று சொல்லிவிட்டு ராமருக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு பதிலாக தென் திசையை நோக்கி நமஸ்காரம் பண்றார். சீதா தேவிக்கு நமஸ்காரம் பண்றார். முதல்ல அவர் இருக்கிற திசையை பார்த்து அதுக்கப்புறம் ராமருக்கு ஒரு நமஸ்காரம் பண்றாங்க. கண்டனன் கற்பிருக்கணியை கண்களால், தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர், அண்டர் நாயகா தேவதேவன், இனி துரத்தி ஐயம், உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடு, பண்டுள்ள துயரும் உன்னுடைய துயரமெல்லாம் தீரப்போகிறது என்று சொல்லி சீதாதேவியை
இங்க இலங்கையில பார்த்த பிரபாவம் எல்லாவற்றையும் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பாடல்கள் இருக்கு கம்பராமாயணத்துல. ஒரு ஒன்று ரெண்டா மட்டும் சொல்றேன். உன்குலம் உன்னதாக்கி உயர்வுகள் கொருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னையித் தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கீந்து அவ்வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணி செய்வதென்ன. அவ ஒருத்தி அந்த அசோகவனத்துல தவக்கோலத்துல உட்கார்ந்து கொண்டு என்னெல்லாம் செய்திருக்கா தெரியுமா? உன் குலம் உன்னதாக்கி உன்னுடைய இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பெருமையை உனக்கு கொடுத்தாள் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த மன்னர்கள் இப்பேற்பட்ட பெரிய பெரிய வீரதீர செயல்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய குலத்துக்கு மருமகளாக வந்த அவள் அது எல்லாவற்றையும் விஞ்சுவது போல ஒரு செயலை அங்கே செய்துவிட்டாள். உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி. அவருடைய அப்பா ஜனக மகாராஜா ஒரு பெரிய ஞானி மகாவீரர். அவருடைய குலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் தோன்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமை எல்லாவற்றையும் விஞ்சும்படியாக அந்த வம்சத்துக்கு ஒரு பெருமையை தேடி தந்தார். தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து. தன்னை கவர்ந்து வந்து தனக்கு இப்பேற்பட்ட கொடுமையை இழைத்தானே ராவணன். அந்த ராவணனை மட்டுமில்ல, ராவணனுடைய குலத்தையே யமனுடைய பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டாலும் யமனுக்கு தானமா கொடுத்துட்டான். வன்குலம் கூற்றுக்கு ஈந்து அவர் வானவர் குலத்தை வாழ்வித்து. இது இந்த பூமி மட்டுமில்ல, தேவலோகத்தையும் வாழ்வித்தாள். வானவர் குலத்தை வாழ்வித்து கடைசியில் சொன்னார், என் குலம் எனக்கு தந்தாள், என்னுடைய வானர குலத்தினுடைய பெருமையை எனக்கு தந்து விட்டாள். இதுவரைக்கும் வந்திருக்கிற வரியெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. அது என்னடா, அது வானர குலத்துக்குன்னு தனியா உள்ள பெருமை, அது என்னது எனக்கு தந்தாள் அப்படின்னா ரொம்ப ரசமான ஒரு விஷயம் இருக்கு. வானரத்தினுடைய புத்தி என்ன அப்படின்னா இயல்பு சப்பல்யம், அதாவது சபலத்தன்மை. குரங்கு ஒரு இடத்துல எப்பவுமே நிலையா இருக்க, தாவிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அதனாலதான் மனம் ஒரு குரங்கு என்று சொல்றாங்க. அது குரங்கு போல இங்க இருக்காது, அங்க இருக்காது, அங்க இருக்காது, ஒரு நிலையான புத்தியே கிடையாது குரங்குக்கு. வானரர்களுடைய பெரிய பெருமைனா என்ன அப்படின்னா அது ஒன்றை விட்டு ஒன்று தாவிண்டே இருக்கிறது தான். நான் ஒரு வானரன் ஹனுமான். ஆனா இந்த ராம தரிசனம் கிடைத்த பிறகு நான் ராமனே கதின்னு இருந்துட்டேன். எப்ப பார்த்தாலும் ராமநாமம், ராம தியானம், ராம காரியம், ஹனுமான்னா ராமதாசன் என்று என்னுடைய நான் இந்த தாவறதுங்கிறதே என்னை விட்டு போயிடுது. நான் ஒரு வானரனானு எனக்கே சந்தேகமாகிவிட்டது. ஆனால் சீதையை பார்த்த உடனே அவ்வளவுதான், சீதா தேவிக்கு தான் முதல் நமஸ்காரம். என்னுடைய அப்பேற்பட்ட ஒரு வழிபாட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியவளாக சீதை ஆகிவிட்டாள். அதனால என் குலம் எனக்கு தந்தாள். ராமர்கிட்ட இருந்து நான் சீதைக்கு தாவிட்டேன். இனிமே நான் சொல்லக்கூடியது ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, ஜெய் சீதாராம் என்று இப்படி அற்புதமாக தேவியினுடைய பிரபாவத்தை எல்லாம் வர்ணித்துவிட்டு அந்த சூடாமணியை கொடுக்கிறார். மறுபடியும் இங்கே சூடாமணியை கொடுத்த உடனே அங்க சீதாதேவிக்கு என்னெல்லாம் உணர்வுகள் ஏற்பட்டதோ அதையே கொஞ்சம் வேற விதமா இங்கே கம்பர் வர்ணிக்கிறார். அங்கதான் கவி சக்கரவர்த்தி அப்படிங்கிறார். அங்க நம்ம பார்த்தோம், அவள் வாங்கினாள், முலையிலே வைத்துக் கொண்டாள், சிரசிலே வைத்தாள், கண்ணீர் விட்டு அழுதாள். இங்க அதை வர்ணிக்கும் போது மதித்தது மணிவாயாவி, துடித்தது மார்பும் தோளும் என்றெல்லாம் சொல்றார். அந்த சூடாமணியை எடுத்து ராமர் தன்னுடைய நெஞ்சில் வைத்துக் கொண்ட பிறகு ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு பெரிய வீரனுக்கு எப்பேற்பட்ட உணர்ச்சிகள்லாம் தோணுமோ அதெல்லாம் சீதையினுடைய அன்பால ராமருடைய உடம்புல தோன்றுகிறது. இப்படி சீதையை எண்ணி ராமரும், ராமரை எண்ணி சீதையும் ஒருவருக்கொருவர் அன்பால, அன்புதான் உலகத்திலேயே மிகப்பெரியது. உலகத்துல மிகப்பெரிய சக்தி, உலகத்தை இயக்கக்கூடிய சக்தி எது என்றால் அன்பு. ராமருக்கு சீதை மீதான அன்பு, சீதைக்கு ராமர் மீதான அன்பு. இந்த ராம லட்சுமணர்கள் மீது சுக்ரீவனும் வானரர்கள் அனைவரும் கொண்டிருக்கின்ற அன்பு. ஹனுமான் ராமர் சீதை இருவர் மேலும் கொண்டிருக்கின்ற அன்பு. இந்த அத்தனை பேரும் தர்மத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் நீதியின் மீதும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அன்பு, இது எல்லாம் சேர்ந்து அப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்ட ராவணன், தவபலம் வலிமை கொண்ட ராவணன்
அவனுடைய சக்தியையே அழிக்கக்கூடியது இந்த அன்பினுடைய சக்தி என்பதைத்தான் இந்த சுந்தரகாண்டம் நமக்கு இவ்வளவு அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. இதோடு ராமருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சீதாதேவி ஹனுமாருக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய வரத்தை கொடுத்து விட்டாள். உடனே ராமர் தழுதழுத்து போய் ஹனுமார்கிட்ட சொல்றார், வீரனே, நீ இப்போது செய்திருக்கிற செயலுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நான் இந்த உலகங்களையும் உனக்கு கொடுத்தாலும் அதற்கு அது ஈடாகாது. அதனால என்னையே உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று ஹனுமானை அருகில் அழைத்து ராமர் அப்படியே அவனை தழுவி கொள்கிறார். ஹனுமான் இந்த நம்ம நிறைய இடங்கள்ல அந்த படத்தை பார்க்கிறோம். ராமர் ஹனுமார் ஆலிங்கனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த காட்சியோட சுந்தரகாண்டம் நிறைவு பெறுகிறது. இதற்கு பிறகு ராமர் ஒரு பெரிய சேனையை, வானர சேனையை திரட்டி கடலின் மேலே அணை கட்டி சேது பந்தனம் என்பதை அமைத்து விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்து இலங்கை மேலே படையெடுத்து சென்று கும்பன், நிகும்பன், கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற மாபெரும் வீரர்கள் எல்லாரையும் வதைத்து ராவணனையும் வதம் செய்து பிறகு சீதாதேவியை சிறையில் இருந்து மீட்டு உலகம் சீதாதேவியை பற்றி என்ன நினைக்குமோ, அரக்கனுடைய சிறையில் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறாள் என்பதற்காக அவளிடத்தில் ஒரு கடுமையான மொழி பேசுவது போல ராமர் ஒரு சிறிய நாடகமாகி அக்னி பிரவேசம் நிகழ்ந்து சீதாதேவி, அக்னிதேவன் சீதாதேவியை எப்படி ஒரு கல்யாணத்தில் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகளை மடியில வைத்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறாரோ அதுபோல அக்னிதேவன் சீதையை ஏந்தி கொண்டு வந்து ராமரிடத்தில் கொடுத்தார் என்று ராமாயணம் சொல்கிறது. பிறகு வானத்தில் தேவர்கள் எல்லாம் ராமரை ஸ்துதி செய்து ராமர் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்திக்கு திரும்பி வந்து ராம பட்டாபிஷேகம் சிறப்பாக நடந்து இந்த உலகங்களும் என்றும் சுகமாக வாழும்படி ராமருடைய ராஜ்யம் இன்று வரை நாம் ராமராஜ்யம் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல ஆட்சி, ஒரு தர்மத்தினுடைய ஆட்சி, ஒரு சத்தியம், நீதி என்றால் ராமராஜ்யத்தை தான் நாம் உதாரணம் காட்டுகின்றோம். அந்த ராமராஜ்யமானது சிறப்புற நடந்தது. இந்த ராமருடைய தலையில கிரீடம் வைத்தப்ப என்ன சொல்றார் கம்பர், சித்தமொத்தனன் என்றோதும் திருமகன் சிரத்தின் மீது உத்தமத்தொருவன் சென்னி விளங்கிய உயர் பொன் மௌலி ஒத்த உலகத்தோர்க்கும் உவகையின் முதிர்ச்சி உன்னில் தத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தன தளர்வு தீர்ப்பார். ராமருடைய தலையில அந்த கிரீடம் வைக்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய தலையில கிரீடம் வைத்தது போல மகிழ்ந்தனர். அது ஏன் என்றால் ராமன் என்பவர் யார்? ராமன் ஆத்மா, ராமர் பரம்பொருள். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுடைய அந்தராத்மாவாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருள் ராமராக அவதாரம் எடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுவதற்காக அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான அவதாரம் ராமாவதாரம். 10 அவதாரங்கள்ல எல்லா விதங்களிலும் நாம் என்றென்றைக்கும் மகிழ்ந்து ஏற்றக்கூடிய ஒரு அவதாரம் என்றால் ராமாவதாரம். அதுக்கு மணிமகுடம் போல இருக்கக்கூடிய ஒரு ராமாவதாரத்தை நிகழ்த்தி பரம்பொருள் இந்த உலகனைத்தையும் ஆசீர்வதித்தார் என்று கூறி இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கின்றோம். அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் பெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலியோங்க வெண்ணையூர் தடையன் தங்கள் மரபுளோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரிதபாரிஜாதா समस्त कल्याण गुणाभिरामः सीतामुखाम्भोरुग सञ्चरीगः निरन्तरं मङ्गलमातनोतु निरन्तरं मङ्गलम् आतनोतु मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम जानकीकान्तस्मरणं अयोध्यापति राजा रामचंद्र भगवान की सीता महारानी की पवन सुत हनुमान की सनातन हिंदू धर्म की भारत माता की
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः सज्जनाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदशतं सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्।